ನಾವೆಲ್ಲರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. ஆராதனை நாயகனாகிய ஆண்டவர் நோக்கி கட்டும். ನಮ್ಮ ಹೃದಯವು ಆರಾಧನೆಗೆ ನಾಯಕನಾದವರನ್ನೇ ನಾವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ. காலையில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ನಾವು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அவருடைய முகத்தை காணும்படியாக வந்திருக்கிறோம். ಆತನ ಮುಖವನ್ನು ದರ್ಶನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அவரை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறோம். ಆತನನ್ನು ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. நம்முடைய இருதயங்கள் இணைந்திருக்கட்டும். ನಮ್ಮ ಹೃದಯಗಳು ಒಂದಾಗಿರಲಿ. வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் நம்முடைய இருதயத்துக்குள்ள வர வேண்டாம். ಬೇರೆ ಯಾವ ಗಮನ ಚದುರಿಕೆಯು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವುದು ಬೇಡ. ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ನಾವು ದೇವರನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. நம்முடைய இருதயத்தில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும், ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಮಾಡುವ ಒಂದೊಂದು ಆಲೋಚನೆಗಳು, வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳು இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமையினால் நிரம்ப வேண்டும். ಈ ಸ್ಥಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರ ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்ப வேண்டும். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. ಹೃದಯத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ಹೃದಯದ ಆಳದಿಂದ ನಾವು ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ಹೇಳೋಣ, ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன். ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன். ಕರ್ತನೇ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. முழு இதயத்தோடு கூட உம்மை நேசிக்கிறேன். ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಿನ್ನನ್ನು முழு ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ஆத்மாவோடு கூட நான் உம்மை நேசிக்கிறேன். ಪೂರ್ಣ ಆತ್ಮದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. முழு பலத்தோடு கூட நான் உம்மை நேசிக்கிறேன். ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. எழுந்தருளுவீராக. ನೀನು ಉನ್ನತನಾಗಿರು. துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுவீராக. ಸ್ತುತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀನು ವಾಸವಾಗುವುದಕ್ಕಾಗಿ, இந்த இடத்திலே நீர் அசைவாடுவீராக. ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಚಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீர் அசைவாட போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ನೀನು ಚಲಿಸುತ್ತಾ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. உம்முடைய மகிமை வந்திறங்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ನಿನ್ನ ಮಹಿಮೆಯು ಬಂದು ಇಳಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இது உம்முடைய ஆலயமாக இருக்கிறது. ಇದು ನಿನ್ನ ಆಲಯವಾಗಿದೆ. நீர் வாசம் பண்ணும்படி ஸ்தலமாக இருக்கிறது. ನೀನು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳವಾಗಿದೆ. நீர் அசைவாடும். ನೀನು ಚಲಿಸು. நீர் மகிமைப்படும். ನೀನು ಮಹಿಮೆ ಹೊಂದು. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವನ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. பாடல்களை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ನಾವು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. கொயர் வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து நிக்க சொல்லியிருந்தேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. ಕೊಯರ್ ಟೀಮು ನೀವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡುವಾಗಲೇ ಇಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದೆ, ಅದನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಿ. பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ನಾವು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಮೊದಲಾಗಿ ತಮಿಳಿನೊಂದಿಗೆ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ನಮಸ್ಕಾರ ದೇವರೇ, ನಮಸ್ಕಾರ. ಭೂಮಿಯನ್ನು ಆಕಾಶವನ್ನು ದೇವರು ಸಮಸ್ತವನ್ನು ಮಾಡಿದ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಬಾಯಿಗಳಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. மலர்களை தொலைத்தவர்களே நமஸ்காரம். மலர்களை படைத்தவர்களே நமஸ்காரம். மலர்களை படைத்தவர்களே நமஸ்காரம். மலர்களை படைத்தவர்களே நமஸ்காரம். மலர்களை படைத்தவர்களே நமஸ்காரம்.
எரிகோவை நின்றவரே எகிப்தை வென்றவரே உங்களுக்கு நமஸ்காரம். ஹalleluya. எரிகோவை நின்றவரே நமஸ்காரம். எரிகோவை நின்றவரே நமஸ்காரம். எகிப்தை வென்றவரே நமஸ்காரம். எகிப்தை வென்றவரே நமஸ்காரம். அவருக்கு வெற்றி தருகிறவராக இருக்கிறார். வெற்றியை தருகிறவரே நமஸ்காரமே. வெற்றியை தருகிறவரே நமஸ்காரமே. பக்தியை தருகிறவரே நமஸ்காரமே. பக்தியை தருகிறவரே நமஸ்காரமே. எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரம். யெகோவா தேவனே எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரமே. எனக்குள்ளே இருப்பவரே நமஸ்காரமே. யெகோவா தேவனே நமஸ்காரமே. யெகோவா தேவனே நமஸ்காரமே. எல்லாமே எடுத்துக்கொண்டே அதுக்கு வருகாலை விசாரணை எல்லாமே எடுத்தவரே நமஸ்காரமே. எல்லாமே எடுத்தவரே நமஸ்காரமே. எல்லாமே கொடுத்தவரே நமஸ்காரமே. எல்லாமே கொடுத்தவரே நமஸ்காரமே.
ದೀಪಾವಳಿ ನಮಸ್ಕಾರಗಳು ಆಲಯಗಳಲ್ಲಿ ಸಿಸ್ಟರ್ಗಳೇ ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳು ನಿಮಗೆ ಮಾತ್ರವೇ ಸಲ್ಲತಕ್ಕದ್ದು ರಾಜ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಮಗಾಗಿ ನೇಮಿಸಿದ ಸಹ ದಿನದಲ್ಲಿ ದೇವರೇ ಅದನ್ನು ಪರಿಶುದ್ಧವು ಮಾನ್ಯವು ಎಂದು ಎಣಿಸಿ ಅದರಲ್ಲಿ ನನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದು ಹೌದು ಸ್ವಾಮಿ ಆರಾಧಿಸುವಾಗ ದೇವರೇ ಅಪ್ಪ ನೀನು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವ ದೇವರಾಗಲಿ, ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಲಿ. ಸ್ತೋತ್ರ ಅಂತ ದೇವರನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸಿ ಹೊಗಳಿ ನಾವು ಹಾಡಿ ಆರಾಧಿಸೋಣ. ಇನ್ನೊಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಸ್ತುತಿಸಿ ಹೊಗಳುವೆ ದೇವಾದ ದೇವನೇ, ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತಹ ದೇವಾದ ದೇವನನ್ನು ನಾವು ಇದನ್ನ ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದು ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಹೃದಯದಿಂದ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳ್ತದೆ. ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. See you over the
ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು ನಮ್ಮ ಆತ್ಮದ ಗೀತೆಯಾಗಿ ಯಾವಾಗಲೂ ನಾವು ಅದನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ಅದು ಸ್ವಾಮಿ ಗಲಾತ್ಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೆ. ಯಾವಾಗಲೂ ಆತನನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ದಾನ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. ಅಂತ ದೇವರಿಗೆ ನಾವು ಒಂದು ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾಗಿ ಇನ್ನೊಂದು ಕನ್ನಡ ಗೀತದೊಂದಿಗೆ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ, ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸವಿರುತ್ತದೆ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಹುದು, ಆದರೆ ಆ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವ ಒಂದು ಸ್ಥಳ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಮನಸ್ಸಿಗೆ ನಿಜವಾಗಲೂ ಸಂತೋಷ ಕೊಡುವ ದೇವರ ಸಂಘವಾಗಿದೆ. ನಾವು ಸ್ತೋತ್ರ. ಈ ಒಂದು ಹಾಡಿನಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಕಳಿಸಿ ನಾವು ನಿಜವಾಗಲೂ ಆತನಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಪೂರ್ಣ ಅನುಭವಿದ್ದಾರೆ. ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ, ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ. ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ, ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ಥಿತಿಯಲ್ಲೀಗ ನನ್ನನ್ನು ನೋಡಿದೆ, ಸ್ಥಿತಿಯಲ್ಲೀಗ
ನನ್ನನ್ನು ನೋಡಿದೆ ಮೇಲೆ ತಂದಿರುವೆ ಸ್ತೋತ್ರ ಯೇಸಯ್ಯ ಮೇಲೆ ತಂದಿರುವೆ ಸ್ತೋತ್ರ ಯೇಸಯ್ಯ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ. ಉನ್ನತನೇ ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಸ್ವಾಮಿ ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಉನ್ನತನೇ ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯಮಾಡಿರುವೆ ಉನ್ನತನೇ ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯಮಾಡಿರುವೆ ನಿನ್ನ ನಾಮವು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿದೆ ನಿನ್ನ ನಾಮವು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿದೆ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ. ದುಷ್ಟರನ್ನು ತೊಲಗಿಸಲಿ ಈತರನ್ನು ಉದ್ಧರಿಸುವ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಬೇಕು. ದುಷ್ಟರನ್ನು ತೊಲಗಿಸಿ ದೀನರ ಉದ್ಧರಿಸಿ ದುಷ್ಟರನ್ನು ತೊಲಗಿಸಿ ದೀನರ ಉದ್ಧರಿಸಿ ಹಸಿದ ಎಲ್ಲರಿಗೂ ಆಹಾರ ನೀಡುವೆ ಹಸಿದ ಎಲ್ಲರಿಗೂ ಆಹಾರ ನೀಡುವೆ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ. ಬಟ್ಟೆಯ ಬಿರುಕಲಿಟ್ಟು ಹಸ್ತದಲ್ಲಿ ಇಚ್ಚಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಆತನ ಹೃದಯದ ನಾಯಕನಾದ ಬೇರುಗಳಿಟ್ಟು ಹಸ್ತದಿ ಮುಚ್ಚಿರುವೆ ಒಂದೆಯ ಬೇರುಗಳಿಟ್ಟು ಹಸ್ತದಿ ಮುಚ್ಚಿರುವೆ ಹೇಗೆ ವರ್ಣಿಸುವೆ ಹೃದಯ ನಾಯಕನೇ ಹೇಗೆ ವರ್ಣಿಸುವೆ ಹೃದಯ ನಾಯಕನೇ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ ನಿನಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುವೆ ನಿನ್ನಲ್ಲೇ ಉಲ್ಲಾಸಗೊಳ್ಳುವೆ. ಅಡಿಮೆಗೆ ಯೋಗ್ಯ ಪಾತ್ರೆ ಅದರಲ್ಲಿ ತಂದೆಯಪ್ಪ ರೋಗಿ ಪಾಟಿರೆ ರೋಗಿ ಪಾಟಿರೆ ಉಯರ್ತಿ ಮಾಡಿದೆ
Urgori sottervi, Uyarti magirtire, Urgori sottervi, Ummattu marinai tarugiro, Ummattu marinai Ummattu marinai tarugiro, Ummattu marinai நல்லவரே, மகிமையான அதிசயமான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள். Ullavare Mahimaya Avisayamasti Ullavare Mahimaya Avisayamasti Parisuttamare வலியோரை அகற்றி வாழ்வோரை உயர்த்தி பசித்த எல்லோரும் நன்மையாக வலியோரை அகற்றி வாழ்வோரை உயர்த்தி வலியோரை அகற்றி வாழ்வோரை உயர்த்தி Pastore Maria, Pastore வன்மையின் வெடிப்பை வைத்து நம்மை மூடுகிறோம் என்று சொல்லி பாடுவோம். வெடித்து வரும் சுவாமி,
ನಿನಗೆ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಮಾನ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ಮತ್ತು ಕರ್ತನೆ ದೀನರ ಉತ್ತರಿಸುವ ದೇವರು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ರಾಜ ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಅಪ್ಪ ನೀನು ಮಹಿಮೆ ಹೊಂದೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಮತ್ತು ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಮಾತ್ರ ಸಲ್ಲಿಸುವುದರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. உட்காரலாம். ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. காலை வேளையிலே சனிக்காலத்துக்கு வந்திருக்கிறோம் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ವಂದಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಾಮವು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் ಯೆರೆಮೀಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 24வது அதிகாரம் 24ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனம் 7வது வசனம் 6ನೇ ವಾಕ್ಯ 7ನೇ ವಾಕ್ಯ வாசிக்கலாம். ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಅವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಈ ದೇಶಕ್ಕೆ ತಿರುಗಿ ಬರಮಾಡುವೆನು, ಅವರನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಕೆಡುವುದಿಲ್ಲ, ನೆಡುವೆನು, ಕೀಳುವುದಿಲ್ಲ. ಅವರು ನನ್ನನ್ನು ಯೆಹೋವನೆಂದು ಗ್ರಹಿಸತಕ್ಕ ಹೃದಯವನ್ನು ಅವರಿಗೆ ಸಂಗ್ರಹಿಸುವೆನು. ಅವರು ನನ್ನ ಜನರಾಗಿರುವರು, ನಾನು ಅವರ ದೇವರಾಗಿರುವೆನು. ಅವರು ನನ್ನ ಕಡೆಗೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಹಿಂದಿರುಗಿ ಬರುವರು. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧವಾದ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நாம் இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈ ತಿಂಗಳೆಲ್ಲವೂ ಈ ವಾಕ್ಯದ ಒಂದು ಆಧಾರದ ಮೇಲೆ ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் இது என்ற சொல்லி எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது? ಈ ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನವು ಇದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ? கடந்த வாரத்திலே நாம் எதை குறித்து தியானித்தோம் என்று சொல்லி ஞாபகம் இருக்கிறதா? ಕಳೆದ ವಾರ ನಾವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? அதற்கு முன்பதாக ஒரு ஒரு தலைப்பின் கீழாக நாம் தியானித்தோம். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ತಲೆಬಾರದ ಮೇಲೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. ஆண்டவர் எதற்காக நம்மை கட்டுகிறார்? ಕರ್ತನೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ? எதற்காக இந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் தியானித்திருந்தோம். ಯಾತಕ್ಕಾಗಿ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. கடந்த வாரத்தில் தேவன் எப்படி கட்டுவதற்கு முன்பதாக இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ದೇವರು ಮೊದಲದಾಗಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿದೆವು. இன்றைக்கு தேவன் எப்படி நம் ஒவ்வொருவரையும் கட்டுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ಈ ದಿನ ದೇವರು ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. 6ம் வசனத்தை 7ம் வசனத்தை பார்க்கும்போது 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ தேவன் முதலாவது அவர்கள் மீது கண்ணை வைக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ಕರ್ತನು ಮೊದಲದಾಗಿ ಅವರ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. I will set my eyes upon them. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಇಡುವೆನು. I will bring them back. ಅವರನ್ನು ಮತ್ತೆ ನಾನು ಹಿಂತಿರುಗಿ ತರುವೆನು. I will build them. ಅವರನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. I will plant them. ಅವರನ್ನು ನೆಡುತ್ತೇನೆ. I will give them a heart. ಅವರಿಗೆ ಹೃದಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. They shall be my people. ಅವರು ನನ್ನ ಜನರಾಗಿದ್ದಾರೆ. இதுதான் ஆண்டவர் கட்டுவதற்கான முழு process ஆக இருக்கிறது. ಇದೇನೆ ದೇವರು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತಹ ಪ್ರಾಸೆಸ್ ಆಗಿದೆ. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு ஆண்டவர் நம்மை கட்டிக் கொண்டிருக்கிறார். ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த இரண்டு வசனங்களில் ஆண்டவர் ஒரு தெளிவான சீக்வென்ஸ் ஆண்டவர் எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கிறார். ಈ ಒಂದು ಎರಡು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ಸಹ ದೇವರು ಆತನು ಹೇಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಆತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால், ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದರೆ, ஒரு பெரிய பில்டிங்கை கட்ட வேண்டும் என்று சொன்னால், ಒಂದು ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದರೆ ஒரே நாளிலே நடந்து விட முடியாது. ಅದು ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்ன சொல்றீங்க பிரதர்? ஒரே வாரத்துல பில்டிங் கட்டறாங்கன்னு சொல்லி நிறைய ரீல்ஸ் நான் பாக்குறோம் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ ಬ್ರದರ್? ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ತಾರೆ ಅಂದಾಗ ರೀಲ್ಸ್ ನೋಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು. அது ஃபவுண்டேஷனுக்கு மேல நடக்கக்கூடிய காரியம்.
ಅದು ಆಧಾರದ ಮೇಲೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ. நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கிறேன். ನಾನು ಸಹ ಕಟ್ಟಡ ಕಟ್ಟುವ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾನಿದ್ದೇನೆ. இப்போது நாங்கள் 3D பிரிண்டர் வைத்து வீடே பிரிண்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ಒಂದು 3D ಪ್ರಿಂಟರ್ ಇಟ್ಟು ಅವನು ಮನೆಯಲ್ಲಿ ಕಟ್ಟುವಂತ ಒಂದು ಟೆಕ್ನಾಲಜಿ ನಾವಿದ್ದೇವೆ. ஒரு மாசத்துக்குள்ளாக வீடை நாம் கட்டி முடித்து விட முடியும். ಒಂದು ತಿಂಗಳ ಒಳಗಾಗಿ ನಾವು ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. அப்படி வேகமாக கட்டுவதற்கு என்ன நடைபெறுகிறது? ಆ ರೀತಿ ವೇಗವಾಗಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அந்த 3D பிரிண்டிங் மெஷினை கண்டுபிடிப்பதற்கு அதை பரிபூர்ணப்படுத்துவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது? ಆ 3D ಪ್ರಿಂಟಿಂಗ್ ಮಿಷನ್ ಕಂಡುಹಿಡಿಯುವುದಕ್ಕೂ ಅದು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ದಿನಗಳು அது ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ? பெர்ஃபெக்ட் ஆக சரியான பிளெண்ட்ல கரெக்டான விதத்தில் அது பிரிண்ட் பண்ணுவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது? ಅದು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ನಿರ್ಮಿಸುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದ ದಿನಗಳು ಎಷ್ಟಾಯಿತು? அந்த காரியத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. இன்னொரு டெக்னாலஜியும் பயன்படுத்துகிறார்கள். ಇನ್ನೊಂದು ತಂತ್ರಜ್ಞಾನವನ್ನು ಅವರು ಬಳಸುತ್ತಾರೆ. ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி. ರೀಕಾಸ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ. ப்ரீகாஸ்ட் என்று சொன்னால் ஏற்கனவே அந்த பிளாக் வாலை வந்து ஏற்கனவே கான்கிரீட்டால செய்து வைத்திருப்பார்கள், அதை அப்படியே அட்டாச் பண்ணி வைத்து விடுவார்கள். ಆ ಒಂದು ಕಾಂಪೌಂಡ್ ಅದನ್ನು ರೆಡಿ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಆಗ್ಲೇ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅದನ್ನ ನಿಲ್ಲಿಸುವುದು. சோ இப்படி வேகமாக பில்டிங் கட்டுகிற டெக்னாலஜியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ವೇಗವಾಗಿ ಕಟ್ಟುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், ரொம்ப நாளைக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ಆದ್ರೆ ಒಂದು ಕಟ್ಟಡವು ತುಂಬಾ ದಿನ ಅದು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ முதலாவது அந்த இடம் தயார் பண்ணப்பட வேண்டும். ಮೊದಲಾಗಿ ಆ ಸ್ಥಳವು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. ஃபவுண்டேஷன் அடித்தளம் சரியாக போடப்பட்டிருக்க ಅದರ வேண்டும். ಅಸ್ಥಿವಾರವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. அந்த அஸ்திவாரம் போடப்படும் போது தேவையான ಕ್ಯೂರಿಂಗ್ டைம் கொடுக்கப்பட வேண்டும். ಆ ಅಸ್ಥಿವಾರವು ಹಾಕಲ್ಪಡುವಾಗ ಬೇಕಾದಂತಹ ಒಂದು ಕ್ಯೂರಿಂಗ್ ಟೈಮ್ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡಬೇಕು. சரியான கற்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். ಸರಿಯಾದ ಕಲ್ಲುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. சரியான அளவிலான சிமெண்ட் மற்ற கலவைகளும் பயன்படுத்தப்பட வேண்டும். ಸರಿಯಾದ ಅಳತೆಯಲ್ಲಿ ಸಿಮೆಂಟ್ ಮತ್ತು ಬೇರೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸೇರಿಸಬೇಕು. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இன்ஜினியரும் அதை கட்டுகிற மேஸ்திரிகளும் அதை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ಅದನ್ನು ಕಟ್ಟುವ ಮೇಸ್ತ್ರಿಗಳು ಮತ್ತು ಆ ಇಂಜಿನಿಯರ್ ಜೊತೆಗೆ ನೋಡ್ತಾ ಇರಬೇಕು. பல நாட்கள் அதிலே வேலை செய்ய வேண்டும். ಅನೇಕ ದಿನಗಳು ಅದರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. இன்றைக்கு ரொம்ப நேரத்துக்கு நிற்கிற ரோடு எந்த ரோடு பாத்தீங்கன்னு சொன்னா, ಈ ದಿನಕ್ಕೆ ತುಂಬಾ ದಿವಸ ನಿಲ್ಲುವಂತ ರೋಡ್ ಯಾವ್ದಂತ ನೋಡಿದ್ರೆ, அந்த காலத்துல 8 லேயர் போட்டு கட்ட ரோடு தான் ரொம்ப இந்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிறது. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ 8 ಹಂತಗಳಲ್ಲಿ ಲೇಯರ್ ಹಾಕಿರುವಂತ ಒಂದು ರಸ್ತೆಗಳು ಇನ್ನೂ ಸಹ ಇದೆ. இன்றைக்கு நாம் கட்டுகிற பாலங்களும் ரோடுகளும் ஒரு மழை வந்தால் போதும் பிச்சு கொண்டு ஓடிவிடுகிறது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಟುವಂತ ಸೇತುವೆಗಳು ಮತ್ತು ರಸ್ತೆಗಳು ಒಂದು ಮಳೆ ಬಂದ್ರೆ ಅದು ಬಿದ್ದು ಹೋಗ್ತದೆ. சமீபத்திலே இந்தியாவிலே ஒரு பிரிட்ஜ் நிறைய கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. மழை வந்த போது தாங்கி முடியவில்லை. ಈ ಒಂದು ಸಮೀಪದಲ್ಲಿ ಇಂಡಿಯಾ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಅನೇಕ ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿ ಕಟ್ಟಿದಂತ ಸೇತುವೆ ಅದು ಮಳೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಕಿತ್ತೋಗಿತ್ತು. ஒரே வருடத்துக்குள்ளாக இது நடந்தது. ಒಂದು ವರ್ಷದೊಳಗಾಗಿ ಅದು ನಡೆಯಿತು. காரணம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது, ಕಾರಣ ಏನು ಅಂತ ಕೇಳುವಾಗ, this is act of God என்று சொல்லி முடித்து விட்டார்கள். ಇದು ದೇವರ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. நாம என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அதுக்கு மேல ஏதோ ஒன்று செஞ்சிடுறார். ನಾವು ಏನೋ ಒಂದು ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಮೇಲಾಗಿ ದೇವರು ಏನೋ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. பிரிட்ஜ்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ಬ್ರಿಡ್ಜ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಸಮಸ್ಯೆನೂ ಸಹ ಇಲ್ಲ. பிளான்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ಪ್ಲಾನ್ ನಲ್ಲಿ ಸಹ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நம்முடைய ஆலோசனை தாண்டி ஆண்டவருடைய ஆலோசனை ஒன்று இருக்கு. அதனாலதான் இது நடந்தது என்று சொல்லி படியை ஆண்டவர் மீது போட்டு விடுகிறார்கள். ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗೆ ಮೀರಿ ದೇವರ ಒಂದು ಆಲೋಚನೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ಅಪವಾದ ಹೊರಿಸ್ತಾರೆ. நம்ம தேசத்துல இந்த மாசமும் இந்த லாஸ்ட் மாசத்துல தான் இந்த செய்தி வெளியே வந்தது. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿಯೋ ಈ ತಿಂಗಳ ಕೊನೆಗೆ ಅದು ಬಂದಿತ್ತು. ஆண்டவர் மீது யார் வேணாலும் பழி போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ದೇವರ ಮೇಲೆ ಅಪವಾದ ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಬೇಕಾದರೂ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்ட ஆரம்பிக்கும் போது, ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸುವಾಗ எப்படி அடித்தளத்தை சரியாக கட்டுகிறார்களோ, ಹೇಗೆ ಅವರ ಅಸ್ಥಿವಾರವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೋ அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சரியாக கட்டிக் கொண்டிருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரே நாளிலே மாற்றம் வர வேண்டும். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಮಾರ್ಪಾಡು ಉಂಟಾಗಬೇಕು. ஓஹோ என்று நான் வாழ வேண்டும் ಓಹೋ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಎದುರು ನೋಡುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக வர வேண்டும்.
ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. அது நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது என்று சொன்னால், ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ? ஒரு விதையை போன்ற, விதைக்கப்பட்ட விதையை போன்ற ஆண்டவருடைய வசனம் கிரியை செய்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ಒಂದು ಬೀಜದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಾಕ್ಯವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳ್ತದೆ. முதலாவது வேர்கள் தோன்றுகிறது, ಮೊದಲದಾಗಿ ಬೇರು ಉಂಟಾಗುತ್ತದೆ, அதன் பிறகு செடி மேலே முளைத்து வருகிறது. ಅದಾದ ಮೇಲೆ ಗಿಡವು ಮೇಲೆ ಮೊಳಕೆ ಹೊಡೆಯುತ್ತದೆ. நான் ಆண்டவரை தேடி இருக்கிறேன், ನಾನು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದ್ದೇನೆ, ஆனால் அடுத்த நாளிலே நான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ಆದರೆ ಮರುದಿನವೇ ನಾವು ಫಲ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತೇವೆ. முதலாவது அவருக்குள்ளாக நாம் ஊன்ற கட்டப்பட வேண்டும். ಮೊದಲದಾಗಿ ಆತನ ಒಳಗೆ ಆಳವಾಗಿ ನಾವು அது ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. ஒரு சைலண்ட் process தான், ಅದು ಒಂದು ಸೈಲೆಂಟ್ ಆದ ಒಂದು ஒரு ಕೆಲಸ, சீரான process தான். ಒಂದು ಇರುಳಿನಿಂದ ಇರುವ ಕಾರ್ಯ. அந்த processக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ಆ ಕ್ರಿಯೆಗೆ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. தேவன் ஏற்கனவே இருக்கிறவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது அவருடைய விருப்பம் அல்ல. ದೇವರು ಆಮೇಲೆ ಇರುವಂತಹ ಜೀವನವನ್ನು ಮೇಲಾಗಿ ಮಾಡುವುದು ಆತನ ಬಯಕೆ ಅಲ್ಲ. ஆண்டவர் உங்களுடைய புதிய மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் அப்படி உருவாக்கும் போது, ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ರೂಪಿಸುವಾಗ ஒவ்வொரு படிப்படியாக தான் ஆண்டவர் உங்களை எடுத்து செல்கிறார். ಆತನು ಒಂದೊಂದು ಹಂತ ಹಂತವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ஒருவேளை நாம் அதை ஜம்ப் செய்கிறோம் என்று சொன்னால், ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಅದನ್ನು ಜಂಪ್ ಮಾಡಿ ಹೋಗುವುದಾದ್ರೆ ஆண்டவர் மீதுமாக இடித்து போட்டு விடுவார். ದೇವರನ್ನು ಮತ್ತೆ ಅದನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕ್ತಾರೆ. யாக்கோபு என்ன செய்தான்? ಯಾಕೋಬನು ಏನು ಮಾಡಿದ? தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி, தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ಮತ್ತು ಸಹೋದರನ್ನು ಮೋಸಗೊಳಿಸಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ. தன்னுடைய மாமனாரிடத்திலே புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு அநேக ஆடுகளை அவன் வசமாக பற்றிக் கொண்டான். ತನ್ನ ಮಾವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬುದ್ಧಿವಂತಿಕೆಯಿಂದ ನಡೆದುಕೊಂಡು ಅನೇಕ ಕುರಿಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸಿದ. இப்படி அவன் வளர்ந்து வந்திருந்தான். ಈ ರೀತಿ ಅವನು ಬೆಳೆದು ಬಂದಿದ್ದ. ஆனால் தேவன் அவனை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ಆದರೆ ಕರ್ತನು ದೇವರು ಅವನನ್ನು அவன் ಸಲ್ಲಿಸಬೇಕಾದ. புரிந்து கொண்டான், தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. ಅವನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ, ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ. ஒரு இரவு முழுவதும் ஆண்டவரிடத்திலே போராடுகிறான். ಒಂದು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋರಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவரே, என்னுடைய ஞானத்தினாலே ஏமாற்றினால் நீ பலவிதமான காரியங்களை செய்து கொள்ள முடியும். ಕರ್ತನೆ, ನನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ ನಾನು ಮೋಸಗೊಳಿಸಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು. ஆனால் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் ஒரு முட்டாளாக இருக்கிறேன். ಆದರೆ ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ನಾನು ಮೂರ್ಖನಾಗಿದ್ದೇನೆ. நீர் பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் எனக்கு பாதுகாப்பு இல்லை. ನೀನು ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡದೆ ಹೋದರೆ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. நீர் எனக்கு முன்பாக போகாவிட்டால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டிருக்கிறான். ನೀನು ನನ್ನ ಮುಂದೆ ಹೋಗದಿದ್ದರೆ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ. தேவன் அன்றைக்கு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ದೇವರು ಆ ದಿನ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವನಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அவனுடைய பெயர் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேல் என்று சொல்லி மாறுகிறது. ಅವನ ಹೆಸರು ಯಾಕೋಬ್ ಎಂಬ ಹೆಸರಿನಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. என்றைக்கு நாம் சுயபலத்திலே சில காரியங்களை செய்ய முற்படுகிறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಸ್ವಂತ ಬಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೇವೋ, ஆண்டவர் விட்டு விடுகிறார். ದೇವರು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. அவன் எவ்வளவு தூரம் ஓடுறான்னு பார்க்கலாம். ಅವನು ಎಷ್ಟು ದೂರ ಓಡ್ತಾನೆ ನೋಡೋಣ. ஆனால் ஒரு நாள் வரும், ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ ಬರ್ತದೆ, ஆண்டவர் அவனை அடித்து ದೇವರನ್ನು ಹೊಡೆದು அவனை சரிப்படுத்தி ಅವನನ್ನು ಸರಿಪಡಿಸಿ புதிய மனிதனாக மாற்றுகிறார். ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அப்படிதான் தேவன் ஒரு மனிதனை உருவாக்குகிறார். ಹಾಗೆ ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. 6ஆம் வசனத்திலே முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತೇವೆ. அவர்கள் மீது என்னுடைய கண்ணை வைப்பேன், ಅವರ ಮೇಲೆ ನನ್ನ ದೃಷ್ಟಿ ಇಡುತ್ತೇನೆ. நல்லதுக்காக அவருடைய கண்கள் மீது அவர் மீது என்னுடைய கண்களை வைக்கிறேன். ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರ ಮೇಲೆ ನಾನು ದೃಷ್ಟಿ ಇಡುತ್ತೇನೆ. எபிரேய பாஷையிலே இந்த வார்த்தை ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ಆ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கவனித்து நோக்குவது, ಗಮನವಿಟ್ಟು ನೋಡುವಂತದ್ದು. அதில் நடைபெறுகிற எல்லா காரியத்தையும் நான் கவனித்து பார்க்க வேண்டும். ಅದರ ನಡೆಯುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಗಮನದಿಂದ ನೋಡಬೇಕು. அதை நான் காத்துக்கொள்ள வேண்டும், ಅದನ್ನು ನಾನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು என்று சொல்லிதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது ಎಂಬುದಾಗಿ ಅವನ ವಾಕ್ಯದ ಅರ್ಥವಾಗಿದೆ. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ಕೀರ್ತನೆ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு போதிப்பேன், ನಾನು ನಿಮಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳಿ ನಿಮಗೆ உங்களுக்கு ಉಪದೇಶಿಸುತ್ತೇನೆ. கண்ணை வைத்து நான் உங்களை நடத்துவேன் ನಿನ್ನ ಮೇಲೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನಿಟ್ಟು ನಾನು ನಡೆಸುತ್ತೇನೆ என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ಎಂಬುದಾಗಿ ಆ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತದೆ. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
ಎರಡು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் போது ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ அவர் தூரத்தில் நின்று பார்க்கிற தேவன் அல்ல, ಆತನು ದೂರದಲ್ಲಿ ನಿಂತು ನೋಡುವ ದೇವರಲ್ಲ, வெறும் கணக்கு பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, ಬರೀ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡುವ ದೇವರಲ್ಲ. நம்முடைய தாயின் கருவிலே உருவாகும் போது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಾಗಲೇ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை உருவாக்கும் போது, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟು ಮಾಡುವಾಗ, ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெಂಟ್ செய்து கொண்டிருக்கும் போது, ಒಂದು ವಿಜ್ಞಾನಿಯು ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅವನು ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ, இரவும் பகலும் அதிலே கவனம் செலுத்தி செய்து கொண்டிருக்கிறார். ರಾತ್ರಿಯು ಹಗಲು ಅವರು ಗಮನದಿಂದ ಅದರಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆமாவா இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? சில சயின்டிஸ்ட்லாம் சில நாட்கள் வீட்டுகளுக்கே செல்வதில்லை. ಕೆಲವು ಸೈಂಟಿಸ್ಟ್ಗಳು ಅನೇಕ ದಿನಗಳು ಮನೆಗೆ ಸಹ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சில சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா வானத்துல போயிட்டு அந்த விண்வெளியில இருந்து கொண்டு அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ಕೆಲವು ಸೈಂಟಿಸ್ಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿಂದ ಅವರು ಶೋಧನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பல நாட்கள் ಅನೇಕ ದಿನಗಳು அவர்கள் அங்கே இருந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ದಿನಗಳು ಅವರು ಅದರಲ್ಲಿ ಶೋಧಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை முடிக்கிற வரைக்கும் அவருடைய கவனம் அங்கேதான் இருக்கும். ಅವರು ಮಾಡಬೇಕಿರುವ ಕಾರ್ಯ ಮುಗಿಸುವವರೆಗೂ ಅವರ ಗಮನವು ಅಲ್ಲಿಯೇ ಇರ್ತದೆ. ஆமாவா இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವೋ? அதே போலதான் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மீது நம்முடைய காரியங்கள் மீது கவனம் செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ದೇವರು ಸಹ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ಗಮನವನ್ನು ಸಲ್ಲಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அது எப்படி வந்து கொண்டிருக்கிறது, எப்படி அந்த அடித்தளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எப்படி இந்த பில்டிங் வந்து கொண்டிருக்கிறது என்பதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். ಒಂದೊಂದು ಸಾರಿನೂ ಸಹ ಆತನು ಹೇಗೆ ಅಸ್ಥಿವಾರವು ನಡೀತಾ ಇದೆ, ಕಟ್ಟಡ ಹೇಗೆ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ಆತನು ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எங்கேயாச்சும் கிராக் வந்து கொண்டிருக்கிறதா? ಎಲ್ಲಾದರೂ ಬಿರುಕು ಬರ್ತಾ ಇದೆಯಾ? சிமெண்ட் கலவையிலே சரியான அளவு சிமெண்ட் மணல் பயன்படுத்தப்படுகிறதா? ಸಿಮೆಂಟ್ ಮಿಶ್ರಣದಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಅಳತೆಯಲ್ಲಿ ಸಿಮೆಂಟ್ ಮತ್ತು ಮಣ್ಣು ಕಲಿಸಲ್ಪಡ್ತದ? அந்த மணலுடைய அளவு என்ன? ಆ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಅಳತೆ ಏನು? இந்த மண் எங்கே இருந்து வருகிறது? ಈ ಮಣ್ಣು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ? இந்த மண்ணினால நம்ம செய்தால் ரொம்ப நாளைக்கு அது நிலைத்து நிற்குமா? ಈ ಮಣ್ಣಿನಿಂದ ನಾನು ಮಾಡಿದರೆ ಅನೇಕ ದಿನಗಳು ಬರ್ತದ என்று சொல்லி எல்லா ஆலோசனைகளையும் செய்து அந்த பில்டிங் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅನ್ನು ಅವರು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த கியூரிங் டைம்லயும் ஒவ்வொரு நாளும் வந்து தண்ணி ஊற்றி கியூரிங் பண்ணுவதற்கு ஒரு மனிதன் முயற்சி செய்வான். ಒಂದು ಕ್ಯೂರಿಂಗ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಸಹ ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಬಂದು ನೀರು ಇದಕ್ಕೆ ಅವನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾನೆ. அதே போலதான் ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருந்தார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೋಸೇಫನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவனுடைய சகோதரர்கள் அவனை விட்டுவிட்டு மறந்து விட்டார்கள். ಆತನ ಸಹೋದರರು ಅವನನ್ನು ಮಾರಿ ಹಾಕಿ ಅವರು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. போத்திபார் அவனை மறந்து விட்டான். ಪೋಟಿಫರನು ಸಹ ಮರೆತು ಬಿಟ್ಟ. அவனை ஜெயில போட்டு விட்டு அவன் மறந்து விட்டான். ಅವನನ್ನು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಿ ಅವನು ಮರೆತು ಹೋದ. பானபாத்திரக்காரனும் அவனை மறந்து விட்டான். ಆ ಪಾನಪಾತ್ರೆಗಾರನು ಸಹ ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟ. இப்படி அவருடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா நபர்களும் நன்மையை அனுபவித்த எல்லா நபர்களும் மறந்து விட்டிருந்தார்கள். ಹೀಗೆ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಅನುಭವಿಸಿದ ಎಲ್ಲರೂ ಸಹ ಅವನನ್ನು ಮರೆತರು. முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பலவர்ண அங்கி அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಅನೇಕ ವರ್ಣಗಳಿಂದ ಕೂಡಿದ ಅಂಗಿಯನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡರು. இரண்டாவது போத்திபாருடைய மனைவி அவனிடத்தில் வந்தபோது தன்னுடைய அங்கியை விட்டு ஓடுகிறான். ಎರಡನೇ ಸಾರಿ ಆ ಪೋಟಿಫರನ ಹೆಂಡತಿಯು ಒಳಗೆ ಬರುವಾಗ ಆ ಅಂಗಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿದ. ரெண்டு முறை அவருடைய அங்கீகாரத்தை விட்டு அவர் வெளியே ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ಎರಡು ಸಾರಿ ಅವನು ತನ್ನ ಅಂಗೀಕಾರವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இது மனுஷருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு தோல்வியாக நாம் பார்க்கிறோம். ಇದು ಮನುಷ್ಯರ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ಒಂದು ಸೋಲನ್ನಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆனால் ஆண்டவர் அவனை வேறே அங்கிக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். ಆದರೆ ಕರ್ತನು ಅವನನ್ನು ಬೇರೆ ಅಂಗಿಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. அந்த நாட்டை ஆளுகிற ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு அங்கியை அவன் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ಆ ಒಂದು ದೇಶವನ್ನು ಆಳುವಂತ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಅಂಗಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது, ಅವನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ, அவன் குழியில் இருக்கும்போது, ಅವನ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಇರುವಾಗ ஆண்டவர் அவனோடு இருந்தார். ಕರ್ತನು ಅವನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರು. வேறு யாரும் அவனோடு கூட இருக்க முடியவில்லை. ಬೇರೆ ಯಾರು ಸಹ ಅವನೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரும் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம்.
ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲರೂ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದು ಅದು ಮುಟ್ಟಾಳತನ. அந்த குழியில் இருக்கும்போது உன்னுடைய சகோதரர்கள் உன்னோடு கூட இருக்க போவதில்லை. ಆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಿನ್ನ ಸಹೋದರರು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. நீ சிறைச்சாலையில் இருக்கும்போது போத்திபாரனோடு கூட இருக்க போவதில்லை. ನೀನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಪೋತಿಫರನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த பாத்திரக்காரனை மறந்து விடுவான். ಆ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಕೊಡುವಂತವರು ಸಹ ಜೊತೆಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் அவருடைய பலம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறபடினால், ಆದ್ರೆ ನಿನ್ನ ಬಲವು ಕರ್ತನ ಬಳಿಯಿಂದ ಬರುವುದಿಲ್ಲ. அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடினால், ಆತನು ನಿನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾ ಇರುವುದರಿಂದ உன்னுடைய கண்களும் ஆண்டவரை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಸಹ ಕರ್ತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾ உனக்கு ಇರಬೇಕು. ஒத்தாசை வரும் கண்மலையாகிய ஆண்டவர் மீது உன்னுடைய கண்கள் இருக்க வேண்டும். ನಿನಗೆ ಸಹಾಯ ಬರುವಂತ ಪರ್ವತವಾಗಿರುವ ಕರ್ತನ ಮೇಲೆ ನೀನು ದೃಷ್ಟಿ ಇರಬೇಕು. உன்னுடைய கண்கள் பொருளின் மீது இருக்கும் என்று சொன்னால், ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ, பெருமையின் மீது இருக்கும் என்று சொன்னால், ಹೆಮ್ಮೆಯ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ, பதவியின் மீது இருக்கும் என்று சொன்னால், ಪದವಿಯ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ, மற்ற மனிதர்கள் மீது இருக்கும் என்று சொன்னால், ಬೇರೆ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ, ஒரு நாள் அவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். ಒಂದು ದಿನ ಅವರು ಕಾಣದೆ ಹೋಗ್ತಾರೆ. போதிபார் வீட்டிலே ஒரு நல்ல மனசாட்சியோடு கூட நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தேனே, ಪೋತಿಫರನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯೊಂದಿಗೆ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನಲ್ಲ, ஒரு நாள் அதுவும் இல்லாமல் போனது. ಒಂದು ದಿನ ಅದು ಸಹ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ಆದರೆ ಕರ್ತನು ಅವನೊಂದಿಗೆ ಇದ್ದರು. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். ಅದೇನೇ ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇರುವಂತಹ ಆಶೀರ್ವಾದ. நம்முடைய கண்கள் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಕರ್ತನ ಮೇಲೆ ಇರಬೇಕು. இரண்டாவது காரியம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. I will bring them again to this land. ಅವರನ್ನು ಮತ್ತೆ ನಾನು ತಿರುಗಿ ಬರಮಾಡುತ್ತೇನೆ ಈ ದೇಶಕ್ಕೆ. நான் மீண்டுமாக அவர்களை கொண்டு வருவேன். ನಾನು ಮತ್ತೆ ಅವರನ್ನು ತಿರುಗಿ ಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. ஆண்டவர் சொல்லவில்லை அவர்களே என்னிடத்தில் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி. ದೇವರು ಹೇಳಿಲ್ಲ ಅವರೇ ಮತ್ತೆ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் சொல்றார் நான் அவர்களை மீண்டுமாக கொண்டு வருவேன். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ ನಾನು ಅವರನ್ನು ಮತ್ತೆ ಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. ஆண்டவர் தான் அந்த ஆக்ஷனை செய்கிறார். ಕರ್ತನೇ ಅವನು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் உன்னை உருவாக்க நினைக்கும் போது, ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದು ಬಯಸುವಾಗ, ஆண்டவர் உன்னை மீண்டுமாக கொண்டு வருவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಮತ್ತೆ ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ஏற்ற நேரத்திலே கொண்டு வருவார். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ஏற்ற சூழ்நிலையிலே கொண்டு வருவார். ಸರಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. சரியான விதத்திலே உன்னை கொண்டு வருவார். ಸರಿಯಾದ ವಿಧದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. கலக்கமடைய தேவையில்லை. ಕಳವಳಗೊಳ್ಳುವುದು ಬೇಡ. என்னை பாபிலோனுடைய ராஜா எடுத்து கொண்டு சென்று விட்டார். ನನ್ನನ್ನು ಬಾಬಿಲೋನಿನ ಅರಸನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ. என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை. ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವವರು ಯಾರು ಇಲ್ಲ. நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். ನಾನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋರು ಯಾರು ಇಲ್ಲ. யாரும் எனக்கு உதவி செய்ய கூட முடியாது. ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೂ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಆ ರೀತಿ ಇದೆ என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುವುದು ಬೇಡ. ஆண்டவர் உன்னை பாபிலோனுக்கு எடுத்து சென்றார் என்று சொன்னால் பாபிலோனிலிருந்து உன்னை ஆண்டவர் கொண்டு வரவும் முடியும். ದೇವರನ್ನು ಬಾಬಿಲೋನಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಅಲ್ಲಿಂದ ಕೊಂಡು ಬರಲು ಆತನಿಗೆ ಸಾಧ್ಯ. மோசே வனாந்தரமான இடத்துக்கு ஓடி போனான். ಮೋಶೆಯು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಓಡಿ ಹೋದ. யார் அவனை எகிப்துக்கு கொண்டு வந்தது? ಯಾರು ಅವನನ್ನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಕೊಂಡು தேவன் ಬಂದರು? அங்கே ஒரு முச்சடி புதரிலே தோன்றினார். ದೇವರು ಅಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಪದರಿನಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡು ஆண்டவர் அவனை மீண்டுமாக கொண்டு வந்தார். ಕರ್ತನು ಮತ್ತೆ ಅವನನ್ನು ಅವನಿಗೆ ಕರೆತಂದರು. சவுல் ஆண்டவரை தேடி ஓடவில்லை. ಸೌಲನು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் சவுலை தேடி கொண்டு வந்தார். ಕರ್ತನು ಸೌಲನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಬಂದರು. தமஸ்குக்கு போற வழியிலே ஆண்டவர் அவனை சந்தித்து பவுலாக மாற்றி அவனுடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். ದಮಸ್ಕಕ್ಕೆ ಹೋಗುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಅವನನ್ನು ಸಂಧಿಸಿ ತನ್ನ ಸೇವಕನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡರು. ஆபிரகாம் ஆண்டவரை தேடவில்லை. ಅಬ್ರಹಾಮನು ಆ ದೇವರನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. அவனுடைய பிள்ளையாக இருந்தான். ಅವನ ಮಗನಾಗಿದ್ದ. ஆனால் ஆண்டவர் அவனை உருவாக்க நினைக்கும் போது ஆண்டவரே அவனை தேடிக்கொண்டு சென்று அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். ಆದ್ರೆ ಅವನನ್ನು ರೂಪಿಸಲು ಬಯಸುವಾಗ ದೇವರೇ ಅವನನ್ನು ನುಗ್ಗಿ ಹೋಗಿ ಅವನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. இப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது. ಹೀಗೆ ದಾವೀದನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೀತದೆ. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடைபெறுகிறது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಅದೇ ನಡೀತದೆ. ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டு வருகிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಬರ್ತಾನೆ. அவர் தேடிக்கொண்டு வரும்போது நாம் நல்ல நிலைமையில் இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் பார்ப்பதில்லை. ಆತನು ಹುಡುಕುತ್ತಾ ಬರುವಾಗ ನಾವು ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டு வருகிற அளவிற்கு நாம் பாத்திரராக இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் பார்ப்பதில்லை. ದೇವರು ಹುಡುಕಿ ಬರುವಷ್ಟು ಪಾತ್ರರಾಗಿದ್ದೇವಾ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಆತನು ನೋಡುವುದಿಲ್ಲ. அவருடைய கண்ணோட்டத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி தான் ஆண்டவர் பார்க்கிறார். ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನೇ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. தொலைந்து போன அந்த ஒரு ஆடை தேடி ஆண்டவர் வருகிறார்.
ಕಳೆದು ಹೋಗಿರುವ ಆ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಕರ್ತನು ಬರ್ತಾನೆ. வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தாலும், ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕೆಲಸಗಾರರು ಇದ್ದರು, கீழ்ப்படுகிற மூத்த பிள்ளை இருந்தாலும், ಅದು ವಿಧೇಯವಾದಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಗನಿದ್ರು, ஆண்டவர் இரண்டாவது குமாரனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ಎರಡನೆಯ ಕುಮಾರನಿಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, மூன்றாவது காரியம், ಮೂರನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, நான் அவர்களை கட்டுவேன். ನಾನು ಅವರನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. ஹெபிரேய பாஷையிலே பனா என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪನ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬಳಸಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட காரியத்தை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ಈ ವಾಕ್ಯವು ಎಂತ ಕಟ್ಟಲ್ಪಡುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬಳಸುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ஒரு ஊரையே கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ಒಂದು ಊರನ್ನೇ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸುವಂತ ವಾಕ್ಯ, ஒரு ராஜாவுடைய வம்சத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ಒಂದು ಅರಸನ ವಂಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಳಸುವಂತ ವಾಕ್ಯ. எப்படி என்று சொன்னால் ஒரே நாளிலே உருவாக்குவதற்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை. ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸುವುದಲ್ಲ, பல நாட்களாக, ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ, பல மாதங்களாக, ಅನೇಕ ತಿಂಗಳುಗಳಿಂದ, பல வருடங்களாக உருவாக்கப்பட வேண்டிய காரியத்தை குறித்து தான் இந்த வாக்கியம் பயன்படுத்தப்படுகிறது. ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಡುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. சாலமோனுடைய தேவாலயம் 7 வருடம் ஆனது கட்டி முடிப்பதற்கு. ಸೊಲೊಮೋನನ ಆಲಯವು 7 ವರ್ಷ ಆಯಿತು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ. இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದರು, ನಾನು ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ. அந்த சபையை ஆண்டவர் 2000 ஆண்டுகளாகி இன்னும் கட்டி கொண்டிருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಸಭೆಯನ್ನು 2000 ವರ್ಷಗಳಾದರೂ ಇನ್ನೂ ಸಹ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எவ்வளவு பொறுமையுடன் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார், ಎಷ್ಟು ನಿಧಾನವಾಗಿ ಅದನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, எவ்வளவு கவனத்துடன் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். ಎಷ್ಟು ಗಮನದಿಂದ ಕರ್ತನು ಅದನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ஒவ்வொரு கற்கள் வைக்கப்படும் போது, ಒಂದೊಂದು ಕಲ್ಲುಗಳು ಸಹ ಇಡಲ್ಪಡುವಾಗ, ஆண்டவர் இந்த இடத்திற்கு ஏற்ற கால் இதுதானா என்று சொல்லி கவனத்துடன் பார்த்து அதை செய்து கொண்டிருக்கிறார். ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಇದು ಸರಿಯಾದ ಕಲ್ಲೇನ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅದನ್ನು ಗಮನದಿಂದ ನೋಡಿ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. கட்டடம் செய்கிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலை கல்லாயிற்று என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ಕಟ್ಟಡ ಕಟ್ಟುವವರು ಬೇಡವೆಂದು ತಳ್ಳಿದ ಕಲ್ಲೇ ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಮೂಲೆ ಕಲ್ಲಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. தேவன் கட்டும்போது ದೇವರು ಕಟ್ಟುವಾಗ அவருக்கு தெரியும் எந்த கல் எந்த இடத்துல இடப்பட வேண்டும் என்று சொல்லி. ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಯಾವ ಕಲ್ಲು ಎಲ್ಲಿ ಇಡಬೇಕು இது ಎಂಬುದಾಗಿ. அடித்தளத்தில் இடப்பட வேண்டுமா, ಇದು ಅಸ್ತಿಭಾರದಲ್ಲಿ ಇಡಬೇಕು, இல்லாவிட்டால் சுவரை கட்டும் போது வைக்கப்பட வேண்டுமா ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಗೋಡೆ ಕಟ್ಟುವಾಗ ಇಡಲ್ಪಡಬೇಕಾ என்று சொல்லி ஆண்டவர் அதை தெளிவாக அறிந்து அதை பிளான் செய்து வைத்திருக்கிறார். ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಅರಿತು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಜನೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நோவா பேழையை செய்தான். ನೋಹನು ನಾವೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ. எவ்வளவு நாட்களாக பேழை கட்டினான்? ಎಷ್ಟು ದಿನಗಳಾಗಿ ಅವನು ನಾವೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ. எவ்வளவு நாளா கட்டி முடிச்சிருப்பான்? ಎಷ್ಟು ದಿನಗಳಲ್ಲಿ ಅವನು ಕಟ್ಟಿದ? ನಾವೇ ಕಟ್ಟಿದ. 40 நாட்களா? 40 நாள். 40 நாள் இரவு பகல் மழை பெஞ்சிச்சு, அது கரெக்ட். பட் எவ்வளவு நாளாச்சு இது பண்ணது போட் செய்யறதுக்கு? 40 ದಿವಸ ಹಗಲು ಎರಡು ಮಳೆ ಸುರಿತ, ಅದು ಸರಿ. ಆದ್ರೆ ಬೋಟ್ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ದಿವಸ ಆಯ್ತು? 3 ವರ್ಷ. 40 ವರ್ಷ ಅಂತ. 40 years. வெரி குட். 40 years சொல்றவங்க கை தூக்கு பாப்போம். 40 ವರ್ಷ ಅನ್ನೋಲ್ಲ ಕೈ ತೆಗೀರಿ ನಾವು. யாராவது சிஸ்டர் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? ಯಾರು ಸಿಸ್ಟರ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சரவணா பிரதர் கரெக்டா சொன்னார், 100 ஆண்டுகள். 100 ವರ್ಷಗಳು. 100 வருஷம் ஒரு மனுஷன் பொறுமையோடு கூட ஆண்டவர் சொன்ன அளவின்படி அந்த போட் செய்து கொண்டிருக்கிறான். 100 ವರ್ಷಗಳು ದೇವರ ಹೇಳಿದಂತ ಬೋಟನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಅವನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದ. அவன் வாழ்க்கையிலே மழையை பார்க்கவில்லை. ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವನು ಮಳೆಯನ್ನೇ ನೋಡಲಿಲ್ಲ. அவன் சுற்றி இருக்கிற எல்லாமே எந்த மக்களும் மழையை பார்க்கவில்லை. ಅವನ ಸುತ್ತಲಿದ್ದ ಯಾವ ಜನರು ಸಹ ಅವನು ಮಳೆಯನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஆனால் அவன் கட்டி கொண்டிருக்கிறான். ಆದ್ರೆ ಅವನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு நாள் அவனை பார்த்து எல்லாரும் ஏளனமாக பேசவில்லை. ಒಂದು ದಿನವೂ ಸಹ ಅವನನ್ನು ನೋಡಿ ಯಾರು ಏಳನವಾಗಿ ಮಾತನಾಡಿಲ್ಲ. 100 ஆண்டுகளும் அவன்
கப்பலை கட்டி கொண்டிருக்கும் போது மக்கள் அவனை பார்த்து ஏனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ಆ 100 ವರ್ಷಗಳು ಅವನು ನಾವೇನು ಕಟ್ಟುವಾಗ ಎಲ್ಲರೂ ಅವನನ್ನು ಹೇಳನವಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು. ஆனாலும் பொறுமையுடன் கட்டி கொண்டிருக்கிறார். ಆದ್ರೂ ಸಹ ಅವನು ನಿಧಾನದಿಂದ ಅದನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ಯೇಸುವಿನ ಆண்டவர் பேசி இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவர் நாம் காணக்கூடாத காரியத்தை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಾನು ಕಾಣದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் இந்த பூமி அனைத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். ಆತನು ಈ ಭೂಮಿಯನ್ನೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. எனக்கு இருக்கிற அறிவை கொடுத்ததும் ஆண்டவர்தான். ನನಗಿರುವ ಅರಿವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಆತನೇ. எனக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற அறிவும் அவரிடத்தில் தான் வருகிறது. ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಒಂದು ಅರಿವು ಸಹ ನನಗೆ ಆತನಿಂದಲೇ ಬಂದಿದೆ. ஆனபடி நான் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கேட்டு நான் நடப்பேன் என்று சொல்லி அவன் செய்து கொண்டிருந்தான். ಆದ್ದರಿಂದ ಆತನು ಹೇಳಿದ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಅವನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. எத்தனை பேர் அந்த கடிகாரம் வீட்டுல வச்சிருக்கீங்க? பின்னாடி ஒரு கடிகாரம் இருக்கா பாருங்க. ಹಿಂದೆ ಒಂದು ಗಡಿಯಾರ ಇದೆಲ್ಲ ನೋಡಿ ಎಷ್ಟು ಜನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ಅದನ್ನ? அந்த பேட்டரி போட்டா அது ஓடுமா? ಬ್ಯಾಟ್ರಿ ಹಾಕಿದ್ರೆ ಓಡುತ್ತೆ ತಾನೆ? ஓடுமா இல்லையா? வெரி குட். அத நிறுத்தணும் என்ன பண்ணணும்? ಅದು ನಿಲ್ಲಿಸಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? பேட்டரி எத்தனை நின்னுடுமா இல்லையா? ಬ್ಯಾಟ್ರಿ ತೆಗೆದ್ರೆ ನಿಲ್ತದೆ ತಾನೆ? நின்னுச்சா என்ன அர்த்தம்? ನಿಂತರೆ ಏನು ಅರ್ಥ? டைம் ஓடல. ಟೈಮ್ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ அவ்வளவுதானா? ಅಷ್ಟೇ ತಾನೆ? கரெக்டா அந்த அர்த்தம்? ಕರೆಕ್ಟ್ ತಾನೆ ಅದ ಅರ್ಥ? டைம் ஓடலையா இல்ல கடிகாரம் ஓடலையா? ಟೈಮ್ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ, ಗಡಿಯಾರ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ. டைம் ஓடுது, என்ன ஓடல? ಟೈಮ್ ಓಡ್ತದೆ, ಏನು ಓಡ್ಲಿಲ್ಲ. கடிகாரம் ஓடல. ಗಡಿಯಾರ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ. இன்னைக்கு நாம நிறைய பேர் என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಗೊತ್ತಾ? பேட்டரி எடுத்துட்டு ಬ್ಯಾಟ್ರಿನ ತೆಗೆದ್ಬಿಟ್ಟು டைம் 10 மணி தான் ஆகுது பிரதர். ಟೈಮ್ 10 ಗಂಟೆನೇ ಆಗ್ತಾ ಇದೆ ಬ್ರದರ್. டைம் ஓடல பிரதர். ಟೈಮ್ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ ಬ್ರದರ್. நான் டைம் ஓடிட்டு தான் இருக்கு. ಆದ್ರೆ ಟೈಮ್ ಓಡ್ತಾನೆ ಇದೆ. நான் டைம் ஓடலன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தா யார் முட்டாள்? ಟೈಮ್ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ನಂಬ್ಕೊಂಡಿದ್ರೆ ಯಾರು ಮೂರ್ಖರು? நானா இல்லையா? ನಾನೇ ತಾನೇ. இந்த டைம் வந்து சில நேரத்துல என்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மீட்டிங் போனோமோ அன்னைக்கு தான் டைம் தப்பா காமிக்கும். ಈ ಟೈಮ್ ಯಾವಾಗ ನಾವು ಮುಖ್ಯವಾದ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೋ ಆವತ್ತು ತಪ್ಪಾಗಿ ತೋರಿಸ್ತದೆ. அன்னைக்கு தான் கடிகாரம் நின்று போய்விடும். ಅವತ್ತೇ ನಮ್ಮ ಗಡಿಯಾರ ನಿಂತೋಗ್ತದೆ. இப்பெல்லாம் அப்படி இல்ல பிரதர், நான் போன்ல எல்லாம் பார்த்திருக்கேன். ಈ ದಿನಗಳೆಲ್ಲ ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಬ್ರದರ್, ನಾನು ಫೋನಲ್ಲಿ ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ. அலாரம் செட் பண்ணிட்டேன் பிரதர். ಅಲಾರಾಮ್ ಎಲ್ಲ ಸೆಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ ಬ್ರದರ್. சைலண்ட் மோட்ல வச்சிட்டேன் பிரதர். ಅದು ಸೈಲೆಂಟ್ ಮಾಡಲ್ ಇಟ್ಟಿದೆ ಬ್ರದರ್. இன்றைக்கு அநேகர் ஒரு தவறான புரிதலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ತಪ್ಪಾದ ಅರ್ಥದೊಂದಿಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. டைம் ஓடிட்டு இல்ல பிரதர். ಟೈಮ್ ಓಡ್ತಾ ಇಲ್ಲ ಬ್ರದರ್. ஆனா ஓடாதது என்ன? உங்க கடிகாரம் மட்டும்தான். ಆದ್ರೆ ಓಡದೇ ಇರೋದು ಯಾವುದು? ನಿಮ್ಮ ಗಡಿಯಾರ ಮಾತ್ರನೇ. காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை. ಆದರೆ ಕಾಲವು ಯಾರಿಗಾಗಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. தேவனுடைய திட்டமும் அப்படிதான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಯೋಜನೆಯು ಸಹ. ஆண்டவருடைய திட்டம் யாருக்காகவும் நிற்பதில்லை. ದೇವರ ಯೋಜನೆಯು ಯಾರಿಗೋಸ್ಕರವೂ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ಅದು ನಿರಂತರವಾಗಿ ಓಡ್ತಾ ಇರ್ತದೆ. வாழ்க்கையில பேட்டரி நின்று போய்விட்டது என்று சொன்னால் ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ಬ್ಯಾಟರಿ ನಿಂತು ಹೋಗುವುದಾದರೆ புதிதாக ஒரு பேட்டரி வாங்க வேண்டும். ಹೊಸದಾದ ಒಂದು ಬ್ಯಾಟರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. பேட்டரி போட்டுவிட்டு ஒரு நேரத்தை ஏற்கனவே ஓடி இருக்கிற நேரத்திற்கு தகுந்தாற் போல கரெக்ட் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ಆ ಬ್ಯಾಟರಿನ ಹಾಕಿದ ಮೇಲೆ ಆಗಲೇ ಓಡಿರುವ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಅದನ್ನು ಸೆಟ್ ಮಾಡಬೇಕು. ஆமாவா இல்லையா? ಹೌದು ತಾನೆ? அப்போதான் கரெக்ட் டைம்ல இருப்போம். ಆಗಲೇ ನಾವು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಇರ್ತೇವೆ. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்யும் போது, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ತಪ್ಪನ್ನು ಮಾಡುವಾಗ, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டாಗ್னன்ட் லைஃப் வரும்போது, ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದೇ ಕಡೆ ನಿಲ್ಲುವ ಸಂಭವ ಬಂದಾಗ இமிடியேட்டா பேட்டரி போட்டு விட்டுவதில்லை. ಅವು ತಕ್ಷಣವೇ ಬ್ಯಾಟರಿ ಹಾಕಿ ಬಿಟ್ಟು ಬಿಡುವುದಲ್ಲ. டைமை கரெக்டான டைமுக்கு நேரா டியூன் பண்ணி வைக்க வேண்டும். ಆ ಟೈಮ್ ಅನ್ನು ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನಿಲ್ಲಿಸಬೇಕು. அந்த சரியான டைம் ஆண்டவருடைய வேத வசனம். ಆ ಸರಿಯಾದ ಟೈಮ್ ಒಂದೇ ದೇವರ ವಾಕ್ಯ. உங்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருந்துச்சுன்னா உங்க இஷ்டம்படி பேட்டரி போட்ட பிரதர் கடிகாரம் ஓடிட்டு இருக்கு பிரதர் அதுக்காக தான் டைம்னு சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ಜೀವಿಸುವುದಾದ್ರೆ ಗಡಿಯಾರದಲ್ಲಿ ಬ್ಯಾಟರಿ ಹಾಕಿದ್ದೇನೆ ಅದನ್ನ ನಾವು ನೋಡ್ಕೊಂಡಿರ್ತೇನೆ ಅಂತ ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೀರಿ. ஆனால் சரியான நேரம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ಆದ್ರೆ ಸರಿಯಾದ ಸಮಯ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? இந்த உலகத்தின்
கால அட்டவணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ಈ ಲೋಕದ ಕಾಲಗತಿಯನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதே போல ஆவிக்குரிய விதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇರುವಾಗ பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ அதை சரியாக சரி செய்ய வேண்டும். ಅದನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸರಿ ಮಾಡಬೇಕು. பேட்டரி போடுறது மாத்திரமல்ல, ಬ್ಯಾಟರಿ ಹಾಕುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, டைமையும் கரெக்டாக நாம் திருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ಟೈಮ್ ಅನ್ನು ಸಹ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் உருவாக்கும் போது அப்படிதான் நம்மை சரியாக சரி செய்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವಾಗ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதுதான் ஆண்டவர். ಅದೇನೇ ಕರ್ತನು. நான்காவது காரியம், ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಅವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಈ ದೇಶಕ್ಕೆ ತಿರುಗಿ ಬರಮಾಡುವೆನು. ಅವರನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಕೆಡುವುದಿಲ್ಲ, ನೆಡುವೆನು, ಕೀಳುವುದಿಲ್ಲ. ಅವರು ನನ್ನನ್ನು ಯೆಹೋವನೆಂದು ಗ್ರಹಿಸತಕ್ಕ அவரை நான் நாட்டுவேன் என்று சொல்லி 4வது காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ಅವರನ್ನು ನೆಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ 4ನೇ ಕಾರ್ಯವು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் நம்மை உருவாக்குவது ஒரு பில்டிங்காக இருக்கிறது மாத்திரமல்ல, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವುದು ನಾವು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಆಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ஒரு ஜீவனுள்ள ஆலயமாக பில்டிங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಒಂದು ಜೀವವುಳ್ಳ ಆಲಯವಾಗಿ ಕಟ್ಟಡವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஒரு பில்டிங் வளர்ந்து பெருக முடியாது, ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬೆಳೆದು ಹೆಚ್ಚುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, அது கட்டப்பட்டிருக்கும். ಅದು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ஆனால் நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் ஒரு மரத்தை போல நாட்டப்பட்டும் இருக்க வேண்டும். ನೀವು ಬೆಳೆದು ಹೆಚ್ಚಾಗಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಮರದ ಹಾಗೆ ನೆಡಲ್ಪಟ್ಟು ಇರಬೇಕು. ஒரு உயிரில்லாத கட்டடம் போன்று இல்லாமல் ನೀವು ಜೀವವಿಲ್ಲದ ಒಂದು ಕಟ್ಟಡವಾಗಿರದೆ ஜீவனுள்ள மரத்தை போல நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಜೀವವುಳ್ಳ ಮರದ ಹಾಗೆ ನೆಡಲ್ಪಟ್ಟಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. உயிருள்ள பொருள்கள் தான் வளர்ந்து கொண்டிருக்க முடியும். ಜೀವವುಳ್ಳ ವಸ್ತುಗಳೇ ಬೆಳೆಯಲು ಸಾಧ್ಯ. நாம் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು நாம் ಬಯಸುತ್ತಾನೆ. கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ನಾವು ಫಲ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. ஒரு பில்டிங்கை கட்டுவோம் என்று சொன்னால் அந்த பில்டிங் பலமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டடம் கட்ட விரும்புகிறார். ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅನ್ನು ಕಟ್ಟುವುದಾದರೆ ಆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬಲವುಳ್ಳದಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ஆனால் ஒரு ಕಟ್ಟುತ್ತಾರೆ. விவசாயி ஒரு மரத்தை வளர்க்கும் போது ಆದರೆ ಒಂದು ವ್ಯವಸಾಯಿಯು ಮರವನ್ನು ಬೆಳೆಯುವಾಗ அது வளர வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಅದನ್ನು ಬೆಳೆಯಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் இந்த 2 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ಆದ್ರೆ ದೇವರು ಈ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಬೇಕೆಂದು ಬಯಸುತ್ತಾನೆ. அதை கட்டி வைத்து விடுவது மாத்திரமல்ல, ನೀನನ್ನು ಕಟ್ಟು ಇಟ್ಟು ಬಿಡುವುದಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, பலனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, ಬಲವುಳ್ಳವನಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ நீ ಮಾತ್ರ தொடர்ந்து ಅಲ್ಲ, வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ನೀವು ಮುಂದೆನೂ ಬೆಳೀತಾ நீ ಇರಬೇಕು. தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ನೀನು ನಿರಂತರವಾಗಿ ಬೆಳೀತಾ நீ பெருக ಇರಬೇಕು. வேண்டும். ನೀನು ಹೆಚ್ಚಬೇಕು. நீ பலன் கொடுக்க வேண்டும். ನೀನು ಫಲ ಕೊಡಬೇಕು. கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ಫಲ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. அநேகருக்கு நீ வளர்கிறது தெரியாது. ಅನೇಕರಿಗೆ ನೀನು ಬೆಳೆಯುವುದು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. வளருவதற்கு முன்பதாக உங்களுடைய வேர்கள் வேரூன்றி இருக்க வேண்டும். ನೀನು ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿನ್ನ ಬೇರುಗಳು ಆಳವಾಗಿ ಇಳಿದಿರಬೇಕು. யோவானுக்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4ஆம் வசனம். ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. என்னோடு இணைந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿಕೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் போது ನಾವು ಕರ್ತನೊಂದಿಗೆ ಇರುವಾಗ நாம் நாட்டப்பட்டவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ನಾವು ನೆಡಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಫಲ ಕೊಡುವವರಾಗಿ ಇರುತ್ತೇವೆ. இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். ಇದೇ ಕರ್ತನು ಮಾಡುವ ಕಾರ್ಯ. 5வது காரியம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5ನೇ ವಾಕ್ಯವು 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೆರೆಮೀಯನ தீர்க்கதரிசன புத்தகம் 24வது அதிகாரம் 7ஆம் வசனம். ಯೆರೆಮೀಯನ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ வாசிக்கலாம். ಓದೋಣ. ಅವರು ನನ್ನನ್ನು ಯೆಹೋವನೆಂದು ಗ್ರಹಿಸತಕ್ಕ ಹೃದಯವನ್ನು ಅವರಿಗೆ ಅನ್ವಯಿಸಬೇಕು. போதும். இந்த இடத்துல என்ன சம்பவம் நடைபெற்று இருக்கிறது? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ಸಂಭವ ನಡೆದಿದೆ? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் யூதாவின் மக்கள் எல்லாவற்றையும் எடுத்து சென்று விட்டான். ಬಾಬಿಲೋನಿನ ಅರಸನಾದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರನು ಆ ಯೂದನ ಎಲ್ಲಾ ಜನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ. தலை சிறந்த எல்லாரையும் எடுத்து சென்று விட்டான். ಶ್ರೇಷ್ಠರಾದ ಎಲ್ಲರನ್ನು ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ. குடும்பங்கள் பிரிக்கப்பட்டது. ಕುಟುಂಬಗಳು ಅವನು ಬಿರುಕುಂಟಾಯಿತು. எதிர்காலங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நொறுக்கப்பட்டது. ಭವಿಷ್ಯವು ಅವರ ಮುಂದೆನೆ ಅದು ಸಿಡಿದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿತು. அவருடைய ஆசைகள் எல்லாம்
எல்லாம் மண்ணிலே போடப்பட்டது. ಅವರ ಆಸ್ತಿಗಳೆಲ್ಲವೂ ಮಣ್ಣಿನ ಪಾಲಾಯಿತು. ஏன் இது நடைபெற்றது? ಇದು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಡೆಯಿತು? அவருடைய இருதயம் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தது. ಅವರ ಹೃದಯವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿತ್ತು. தேவனை விட்டு தூரமாக சென்றிருந்தார்கள் யூதா மக்கள். ಅವರು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ದೂರ ಹೋಗಿದ್ದರು ಯೆಹೂದದ ಜನರು. ஆண்டவர் அந்த இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காரியத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்திருந்தார். ದೇವರು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಅವರಿಗೆ ಅನುಮತಿಸಿದರು. அவருடைய இருதயம் தெளிவுள்ளதாக மாற வேண்டும். ಅವರ ಹೃದಯವು ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳದಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அவருடைய இருதயம் அன்புள்ளதாக மாற வேண்டும். ಅವರ ಹೃದಯವು ಪ್ರೀತಿಯುಳ್ಳದಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். ದೇವರೊಂದಿಗೆ ಜೋಡಿಸಲ್ಪಟ್ಟ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. அவரோடு கூட உறவாடக்கூடிய இருதயமாக இருக்க வேண்டும். ಆತನೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿರುವಂತಹ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் இதை விரும்பினபடினால் ದೇವರು ಇದನ್ನು ಬಯಸಿದ್ದರಿಂದ அவர்களை வெளியே அனுப்பி அவர்களை சரி செய்து மீண்டுமாக கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை கட்டுகிறார். ಅವರನ್ನು ಹೊರಗಡೆ ಕಳಿಸಿ ಅಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸಿ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ದೇವರು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. இந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಬಳಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ವಾಕ್ಯ யாதா என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ಯಾದ ಎಂಬ ವಾಕ್ಯವು ಬಳಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ಆ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஏதோ ஆண்டவரை குறித்து வேதத்தை வாசித்து அறிந்து கொள்வதல்ல, ಏನೋ ವೇದವನ್ನು ಓದಿ ಕರ್ತನ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಲ್ಲ, ஆண்டவரோடு கூட பழகி உறவாடி அவரை அறிந்து கொள்வது, ದೇವರೊಂದಿಗೆ ಆ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆತನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. அப்படிப்பட்ட அறிவையும் உறவையும் தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ಅಂತ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನೇ ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿಯೂ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿಯೂ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. அவருடைய வார்த்தை நம்மை உருமாற்ற வேண்டும். ಆತನ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಬೇಕು. நாம் ஒரே நாளில் நினைக்கிறோம் என்னுடைய சபை பெர்ஃபெக்ட்டாக இருக்க வேண்டும். ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೇವೆ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿರಬೇಕು ಅಂತ. நாம் சபை ஆரம்பிக்கிற நேரம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் சில பேர் ரொம்ப லேட்டா பிரசங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வராங்க. ನಮ್ಮ ಸಭೆಯು ಆರಂಭಿಸುವ ಸಮಯವು ತುಂಬಾ ಗೊತ್ತಿದ್ರು ಸಹ ಅನೇಕರು ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತಾರೆ. அவங்களும் கரெக்ட் டைம் வரணும்தான். ಅವರೆಲ್ಲರೂ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರಬೇಕು. ஆனால் இதை யோசித்து விட்டு ரொம்ப கோபப்பட்டு ஏதா படிக்கணும்னு சொன்னா ஊழியம் நடைபெற முடியாது. ನಾವು ಆ ರೀತಿ ನೋಡಿ ನಾವು ಕೋಪ ಪಟ್ಟರೆ ಇದು ಸೇವೆಯು ಅದು ನಡೆಯುತ್ತಿಲ್ಲ. நாம் என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால் நாம் பரிபூர்ணத்துக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಯ ಕಡೆಗೆ ನಾವು ನಡೀತಾ ಇದ್ದೇವೆ. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார். ದೇವರು ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೇರಿ ಮಾಡ್ತಾರೆ. நம்முடைய இருதயம் அவரோடு கூட இணைந்திருக்கும்படியாக இசைந்திருக்கும்படியாக ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಹೃದಯವು ಆತನೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿರುವಂತೆ ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ನಾವು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕು. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வாஞ்சை இருக்கிறது. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಯಕೆ ಇದೆ. எல்லோரும் ஆண்டவரை நேசிக்கிறோம். ಎಲ್ಲರೂ ಸಹ ಕರ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரினால சபைக்கு வருகிறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವು ಸಭೆಗೆ ಬರ್ತೇವೆ. நாம் வேற எந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கலாம். ನಾವು ಬೇರೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿಗೂ ಹೋಗಿರಬಹುದು. ಫ್ರೆಂಡ್ஸோட கூட போயிருக்கலாம். ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಹೋಗಿರಬಹುದು. விளையாட்டு செய்து விளையாடி கொண்டிருக்கலாம். ನಾವು ಆಟ ಆಡ್ತಾ ಇರಬಹುದು. இல்ல வேற எந்த காரியத்தையும் செய்து கொண்டிருக்கலாம். ಕೆಲವರು ಬೇರೆ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು. இல்லாவிட்டால் எந்த கவலை இல்லாமல் நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்கலாம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಯಾವ ಚಿಂತನೆ ಇಲ್ಲದೆ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು. சபைக்கு ஏன் வரோம்? ಅದು ಸಭೆಗೆ ಯಾಕೆ நம்ம ಬರ್ತೇವೆ? ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். ನಮ್ಮ ಕರ್ತನನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. அவரை நாம் ஆராதிக்கும்படியாக வருகிறோம். ನಾವು ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ நம்ம ಬರ್ತೇವೆ. ஆண்டவரிடத்துல கேட்கணும், ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಬೇಕು. ஆண்டவரே சரியான நேரத்திற்கு வருவதற்கு எனக்கு உதவி செய்யும். ದೇವರೇ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. எனக்கு உதவி செய்யும். ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணும். ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡು. நான் நேரத்திற்கு வர வேண்டும். ನಾನು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರಬೇಕು. சபையில வந்து நான் ஆராதிக்க வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ನಾನು ಆರಾಧಿಸಬೇಕು. மூத்தகுமாரனுக்கு ஒரு கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்தது? ಆ ಹಿರಿಯ ಕುಮಾರನಿಗೆ ಕೋಪ ಬಂತು. ಯಾಕೆ ಬಂತು? இளைய குமாரன் வந்தாலும் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ಸಣ್ಣ ಕುಮಾರನು ಬಂದರೂ ಅವನಿಗೆ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. எப்படி அப்பா ஏற்றுக்கொள்ள முடியும்? ಹೇಗೆ ತಂದೆ ಅಂಗೀಕರಿಸಬಹುದು? அப்பா என்ன பண்ணாருங்க? ಅಪ್ಪ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? என் பையன் வந்துட்டான், ನನ್ನ ಮಗ ಬಂದ. கிடா வெட்டி கொண்டாடினார். ಅಲ್ಲಿ ಕುರಿ ಹೊಡೆದು ಅವನು ಕೊಂಡಾಡಿದ. ஆனா கூடவே இருந்த தன்னுடைய மூத்த மகனால் அதை கொண்டாட முடியவில்லை. ಆದ್ರೆ ಜೊತೆಗೆ ಇದ್ದ ಹಿರಿಯ ಮಗನಿಗೆ ಕೊಂಡಾಡಲು ಆಗಲಿಲ್ಲ. என் சின்ன தகப்பனுடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். எப்படி இவன் வர முடியும்? என்ன தகுதி இருக்கிறது இவன் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவதற்கு? ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ತಂದೆಯ ಹೃದಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಅವನು ಹೇಗೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರಲು நான் ಸಾಧ್ಯ? தான் கூடவே இருக்கிறேன். ನಾನೇ ಜೊತೆಗೆ ಇದ್ದೇನೆ. கரெக்ட் டைம்க்கு வருகிறேன். ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ. எல்லா ஜெபத்திலும் பங்கெடுக்கிறேன். ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತೇನೆ. எனக்கு தான் உரிமை அதிகம் ನನಗೆ ಅಧಿಕಾರ ಹೆಚ್ಚು என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தான். ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದ. ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தை அவன் மறந்து விட்டிருந்தான்.
ಆದ್ರೆ ದೇವರ ಉದ್ಯೋಗವನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದ. எல்லா ஜெபங்களிலேயும் பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மகிழ்ந்திருக்க வேண்டும். ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ದಯ ತೋರಿಸಿದಾಗ ಅದಕ್ಕಾಗಿ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. வீட்டை விட்டு ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிற இளைய குமாரனுக்காக ஜெபிக்க வேண்டும். ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಇರುವ ಒಂದು ಸಣ್ಣ ಕುಮಾರನಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அவன் வரும்போது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ಅವನು ಬರುವಾಗ ಸಂತೋಷದಿಂದ ಇರಬೇಕು. அதுதான் ஆண்டவருடைய இருதயம். ಅದೇ ದೇವರ ಹೃದಯ. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஆண்டவரே மனம் திரும்பி அந்த இளைய குமாரன் வர வேண்டும். ದೇವರೇ ಅವನು ಸಣ್ಣ ಮಗನು ಒಂದು ಮನಸಾಂತರ ಹೊಂದಿ ಬರಬೇಕು. எல்லா விசுவாசிகளும் சபைக்கு நேரமாக வர வேண்டும். ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಭೆಗೆ ನೇರವಾಗಿ ಬರಬೇಕು. சிலர் சபைக்கு வரக்கூடும் இல்லை. ಈ ದಿನ ಅನೇಕರು ಸಭೆಗೆ ಬರಲು ಸಹ ಇಲ್ಲ. எதற்கு வரவில்லை என்று சொல்லி தெரியவில்லை. ಯಾತಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. தேவன் அவர்களை சபையிலே ஒவ்வொரு வாரமும் கொண்டு வர வேண்டும். ದೇವರು ಒಂದೊಂದು ವಾರವೂ ಅವರನ್ನು ಒಂದು ದಿನವೂ ದೇವರು ಸಭೆಗೆ ಕೊಂಡು சில ಬರಬೇಕು. ஒரு வாரம் இல்ல பல வாரங்களாக வரவில்லை. ಕೆಲವರು ಒಂದು ವಾರ ಅಲ್ಲ ಅನೇಕ ವಾರಗಳಿಂದ ಅವರು ಬರಲಿಲ್ಲ. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. தேவன் அவர்களை கொண்டு வர வேண்டும். ದೇವರನ್ನು ಕೊಂಡು ಬರಬೇಕು. சத்துரு அவர்களை தூரமாக எடுத்து சென்று விடக் கூடாது. ಶತ್ರು ಅವರನ್ನು ದೂರವಾಗಿ ಕೊಂಡು ಹೋಗಬಾರದು. ஆண்டவர் அவர்களையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ಅವರನ್ನು ಸಹ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. அவர்களை தேடி ஆண்டவருடைய இருதயம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ದೇವರ ಹೃದಯವು ಅಂಗಲಾಚುತ್ತಾ ಇದೆ. அவர் எப்படி வேணா போட்டு நான் இருக்கிறேன் அல்லவா ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் நினைத்து விட முடியாது. ಅವರು ಹೆಂಗಾದರೂ ಹೋಗಿ ನಾನಿದ್ದೇನಲ್ಲ ದೇವರಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಲು இந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக தான் ஆண்டவர் மரித்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಒಂದೊಂದು ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ಕರ್ತನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ. அவர் ஆண்டவரை விட்டு தூரம் சென்றிருக்கலாம். ಅವರು ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿರಬಹುದು. ஆண்டவர் விரோதமாக மாறி இருக்கலாம். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ஆகிலும் அவர்களையும் நாடிதான் ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். ಆದ್ರೆ ಆತನನ್ನು ಅವರು ಸಹ ಹುಡುಕಿ ದೇವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்முடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯವು ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அடுத்த வாரம் சபையில் இருக்கிற எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும். ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸಹ ಸಭೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು. அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நாம் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா? ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ದೇವರು ಕೇಳ್ತಾರ? அவருடைய சித்தத்தின்படி என்னவெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ಆತನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವೇನೆಲ್ಲ ಕೇಳ್ತೀರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. கடந்த வாரம் மழைக்காக ஜெபம் பண்ணோம். ಕಳೆದ ವಾರ ನಾವು ಮಳೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ. தினத்துல ஆண்டவர் நல்ல மழையை கொடுத்தார். ಸರಿಯಾದ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೆನೆ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಒಳ್ಳೆ ಮಳೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದು ತಾನೆ. நமக்கு தேவையான காரியங்களை நாம் கேட்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳುವಾಗ ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. தொடர்ந்து நாம் மழைக்காக ஜெபிப்போம். ನಾವು ಮುಂದೆಯೂ ಸಹ ಮಳೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. 7ஆம் வசனத்திலே கடைசி பாகத்தை வாசிக்கலாம். 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕಡೆಯ ಭಾಗವನ್ನು ನಾವು ಓದೋಣ. 6வது காரியம். 6ನೇ ಒಂದು ಕಾರ್ಯ. ನಾನು ಅವರು ನನ್ನನ್ನು ಯೆಹೋವನೆಂದು ಗ್ರಹಿಸತಕ್ಕ ಹೃದಯವನ್ನು ಅವರಿಗೆ ನಿರ್ಮಿಸುವೆನು. ಅವರು ನನ್ನ ಜನರಾಗಿರುವರು, ನಾನು ಅವರ ದೇವರಾಗಿರುವೆನು. ಅವರು ನನ್ನ ಕಡೆಗೆ அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள். ಅವರು ನನ್ನ ಜನರಾಗಿರುವರು. ನನ್ನ ಕಡೆಗೆ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಹಿಂದಿರುಗಿ ಬರುವರು. நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன். ನಾನು ಅವರ ದೇವರಾಗಿರುವೆನು. இந்த வசனம் தான் வேதத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ಈ ಒಂದು ವಾಕ್ಯವೇ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಕೊನೆಯವರೆಗೂ ಪ್ರಕಟಣೆಯವರೆಗೂ ಈ ವಾಕ್ಯವು ಪ್ರತಿಧ್ವನಿಸುತ್ತಾ ಇದೆ. அவர்கள் என் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ಅವರು ನನ್ನ ಜನರಾಗಿರಬೇಕು. நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். ನಾನು ಅವರ ದೇವರಾಗಿರುವೆನು. பிசாசானவன் ஆளுகை செய்ய போவதில்லை. ಸೈತಾನನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர்களிடத்திலே பொய்களை பேசுவதில்லை. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. நான் அவர்களிடத்திலே மீண்டுமாக வருவேன். ನಾನು ಅವರ ಬಳಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ. நான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தி விட்டிருக்கலாம். ನಾನು ಏದೇನ್ ತೋಟದಿಂದ ಅವರನ್ನು ಹೊರಗೆ ಹಾಕಿರಬಹುದು. ஆனால் துரத்தப்பட்ட இடத்திற்கு நான் வருவேன். ಆದ್ರೆ ಹೊರಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು இந்த ಬರುತ್ತೇನೆ. பூமியை அழித்து மீண்டுமாக பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டமாக நான் மாற்றி விடுவேன். ಈ ಭೂಮಿ ಎಲ್ಲವನ್ನು ಸಹ ನಾನು ಏದೇನ್ ತೋಟವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. புதிய வானம் புதிய பூமியை நான் உருவாக்க போகிறேன். ಹೊಸ ಆಕಾಶ ಹೊಸ ಭೂಮಿಯನ್ನು ನಾನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ. நான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ண இடத்திலே நான் நம்மை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார்.
ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೆಲೆನಿಲ್ಲುವಂತೆ ದೇವರು ಅದನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತಾನೆ. பூமியிலே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡುವ ಮನುಷ್ಯನಿಗಿರುವಂತಹ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಆಶೀರ್ವಾದ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? பொன், பொருள், பெருமை, அந்தஸ்து, செல்வம். ಚಿನ್ನ, ಬೆಳ್ಳಿ, ವಸ್ತು, ಅಂತಸ್ತು ಮತ್ತು ಶ್ರೀಮಂತಿಕೆ. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், ದೇವರು ಕೊಡುವ ಸಮಾಧಾನ, அவர் கொடுக்கிற சந்தோஷம், ಆತನು ಕೊಡುವ ಸಂತೋಷ, இதையெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் ಇದೆಲ್ಲ ಯಾವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ಅಂದ್ರೆ அவரையே காண்பிக்கிறது. ಆತನನ್ನೇ ತೋರಿಸುತ್ತದೆ. அவரை அல்லாமல் சமாதானம் இல்லை, ಆತನಿಲ್ಲದೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, அவர் அல்லாமல் மகிழ்ச்சி இல்லை, ಆತನಿಲ್ಲದೆ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாமே. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮಗೆ ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ ಎಲ್ಲವೂ. அவர்தான் நமக்கு ஒரு வெகுமதியாக இருக்கிறார், ಆತನೇ ನಮಗೆ ಒಂದು ಬಹುಮಾನವಾಗಿದ್ದಾನೆ, அவரே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். ಆತನೇ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாரும் என்று கேட்பதை காட்டிலும் ಕರ್ತನೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ நீர் ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ என்னோடு கூட இரும், ದೇವರೇ ನೀನು ನನ್ನೊಂದಿಗೆ நான் ಇರು, உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், ನಾನು ನಿನ್ನೊಳಗೆ ಇರಬೇಕು, நான் உம்மால் கட்டப்பட வேண்டும், ನಾನು ನಿನ್ನಿಂದ நான் ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು, உம்மால் நாட்டப்பட வேண்டும், ನಾನು ನಿನ್ನಿಂದ ನೆಡಲ್ಪಡಬೇಕು, நான் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿರಬೇಕು என்று சொல்லி நாம் கேட்கும்போது ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕೇಳುವಾಗ நாம் அவர் ஜனமாக இருப்போம், ನಾವು ಆತನ ಜನರಾಗಿರುತ್ತೇವೆ, அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். ಆತನು ನಮ್ಮ ದೇವರಾಗಿರ್ತಾನೆ. இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ಇದೇನೇ ದೇವರ ஒரு ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. தகப்பனும் பிள்ளையும் எப்படி இணைகிறார்களோ ಒಬ್ಬ ತಂದೆಯು ಮಗನು ಹೇಗೆ ಸೇರುತ್ತಾರೋ அப்படி நாம் அவர்களுக்குள்ளாக இணைந்திருக்கிறோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಅವರಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೇನೆ. சமாதானம் பண்ணுகிற ஒரு பாக்கியவான்கள் ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವವರು ಭಾಗ್ಯವಂತರು. அவர்கள் ಅವರು தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ದೇವರ ಮಕ್ಕಳು ಅನಿಸಲ್ಪಡುವರು ಎಂಬುದಾಗಿ சமாதானம் தேவனுடைய அடையாளமாக இருக்கிறது. ಸಮಾಧಾನವು ದೇವರ ಒಂದು ஒரு ಗುರುತಾಗಿದೆ. பிரச்சனை நடைபெறும் போது சமாதானத்தை எடுத்து செல்லும் போது நீங்கள் ஆண்டவரை எடுத்து செல்லுகிறீர்கள். ನೀವು ಒಂದು ಸಮಸ್ಯೆಯ ನಡುವಿನಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಂಡು ಹೋಗುವ ನೀವು ದೇವರನ್ನು ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಿ. பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, ಒಂದು ಸಮಸ್ಯೆ ನಡೀತಾ ಇದೆ, இதுதான் எனக்கு ஏற்ற சமயம். ಇದೇ ನನಗೆ ಸರಿಯಾದ ಸಮಯ. எரிகிற நெருப்புல இன்னும் எண்ணெய் ஊற்றி அது பெருசா வெடிச்சு அவங்க ரெண்டு பேரும் மண்டை பிச்சுக்கிட்டு சண்டை போடுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். ಆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕಿ ಅದು ಸಿಡಿದು ಅವರಿಬ್ಬರು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಜಗಳ ಆಡೋದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ. நான் போய் இந்த சண்டையும் போடல பிரதர், ನಾನು ಯಾವ ಜಗಳವೂ ಆಡಲಿಲ್ಲ ಬ್ರದರ್, அவங்களாவே சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க பிரதர். ಅವರಾಗಿ ಜಗಳ ಆಡಿ ಓದಿಸ್ತದೆ. பாத்தீங்களா ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க? ನೋಡಿದ್ರ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, நாம என்ன பண்ணோம்? ನಾವೇನ್ ಮಾಡಿದ್ವಿ? சமாதானம் பண்ணுகிறவர்கள் ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವವರು வாக்கியவான்கள், ಭಾಗ್ಯವಂತರು, அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಂದು ಎಣಿಸಲ್ಪಡುವವರು. சபையிலே பிரச்சனைகள் இருக்கும், ಸಭೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರುತ್ತದೆ, குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கும், ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ஏன் ಇರ್ತದೆ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கும். ಯಾಕೆ ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತದೆ. காயங்களை கட்டுகிறவர் ஆண்டவர், ಗಾಯವನ್ನು ಕಟ್ಟುವ ಆತನು ಕರ್ತನು, காயங்களை இன்னும் அதிகமாக பெரிதுபடுத்துபவன் பிசாசானவன். ಗಾಯವನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡುವನು ಸೈತಾನನು. பிசாசானவனுக்கு துணை நிற்காமல் ಸೈತಾನನಿಗೆ ಜೋಡಿಯಾಗಿ ನಿಲ್ಲದು. ஆண்டவருக்கு நாம் துணை நிற்கும் போது ನಾವು ದೇವರ ಜೊತೆಯಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எண்ணப்படுவீர்கள், ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಎನಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்படுவீர்கள். ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂದು ಕರೆಯಲ್ಪಡುವಿರಿ. கர்த்தருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையினாலே மகிமைப்படும். ಕರ್ತನ ನಾಮವು ನಿಮ್ಮ ಜೀವನದಿಂದ ಮಹಿಮೆಯನ್ನು ஆண்டவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಭಾರವಾಗಿ ಮಾಡದೆ நீ ತಲೆಯಾಗಿ கீழாகாமல் ಮಾಡ್ತಾನೆ. மேலாகுவாய். ನೀನು ಕೀಳಾಗದೆ ಮೇಲಾಗುತ್ತಿ. ஆண்டவர் உனக்காக ஒரு வாசலை திறக்கும் போது ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುವ யாரும் அதை பூட்ட முடியாது. ಯಾರು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவர் உன்னை அழைத்து செல்வார். ಅಂತ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು அதுதான் ಹೋಗ್ತಾನೆ. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ಅದೇ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தர் சார்பில் நிற்கும் போது ಕರ್ತನ ನಿನ್ನ ಪರವಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ யார் உனக்கு எதிராக நிற்க முடியும்? ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು? யார் உனக்கு எதிராக நிற்க முடியும்? ಯಾರು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ? ஆண்டவருடைய மீது உங்கள் அன்பு இருக்கும் போது, ದೇವರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಇರುವಾಗ அவருடைய அன்பிலிருந்து நம்ம எது பிரிக்க முடியும்? ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಂತದ್ದು ಯಾವುದು? பட்டயமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ எதுவும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்ம பிரிக்காது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ಕತ್ತಿಯೋ ಖಡ್ಗವೋ ಮತ್ತು ದುಃಖವೋ ಮತ್ತು ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯ ಸಹ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இவைகெல்லாம் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் தான்.
ಇವೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಜೀವನದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನೇ. ஆனால் அது உங்களுடைய டெஸ்டினேஷன் இல்லை. ಆದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಒಂದು ಅಂತ್ಯವಲ್ಲ. ஆண்டவர் தான் உங்களுடைய முடிவாக இருக்கிறார். ದೇವರೇ ನಿಮ್ಮ ಗುರಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் உங்களை கட்டும்போது ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವಾಗ அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. சரியான நேரத்திலே சரியான உபகரணங்கள் வரும். ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಉಪಕರಣಗಳು ಬರುತ್ತದೆ. சில நேரத்துல எந்த கட்டட வேலையும் நடக்காமல் க்யூரிங் டைம் இருக்கும். ಕೆಲವು ವೇಳೆ ಯಾವ ಒಂದು ಕೆಲಸವು ನಡೆಯದೆ ಕಟ್ಟಡ ಕ್ಯೂರಿಂಗ್ ಟೈಮ್ ಆಗ್ತಿರ್ತದೆ. அது உங்களை பலப்படுத்துகிற நேரம். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಸಮಯ. உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிற நேரம். ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವ ಸಮಯ. கட்டி கொடுக்கும்போது மளமளமளமளமளமள வேலை நடந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் ಕಟ್ಟಲ್ಪಡುವಾಗ ವೇಗವಾಗಿ ಕೆಲಸವು ನಡೀತಾ ಇರುತ್ತಾದರೆ கட்டடம் இடிந்து விடும். ಕಟ್ಟಡವು ಬಿದ್ದು ಹೋಗ್ತದೆ. நீங்க எவ்வளவு விலை உயர்ந்த கான்ட்ராக்ட் பயன்படுத்தினாலும் கான்கிரீட் பயன்படுத்தினாலும் ನೀವು ಎಷ್ಟು ಬಲವುಳ್ಳ ಕಾಂಕ್ರೀಟ್ ಅನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರು, எவ்வளவு நல்ல ஆர்க்கிடெக்டை நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் ನೀವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡ ಕೆಲಸ ಮಾಡುವವನು ಉಪಯೋಗಿಸಿದರು, அந்த சிமெண்ட் பலம் கொள்வதற்கு நீங்கள் டைம் கொடுக்க வேண்டும். ಆ ಸಿಮೆಂಟ್ ಬಲಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಸಮಯವನ್ನು ಕೊಡಬೇಕು. ಸಮயம் கொடுக்காவிட்டால் ಸಮಯವನ್ನು ಕೊಡದೆ ಹೋದರೆ சீலிங் கான்கிரீட் இடிந்து விடும். ಆ ಕಾಂಕ್ರೀಟ್ ಬಿದ್ದು ಹೋಗ್ತದೆ. விழுமா இல்லையா? ಬೀಳ್ತದೆ. ಇದು இப்ப விழல பிரதர், ஏதோ பண்ணிட்டு தப்பிச்சு நிக்க வச்சுட்டேன். ಈಗ ಬೀಳಿಲ್ಲ ಬ್ರದರ್, ಏನೋ ಮಾಡಿ ನಾನು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟೆ. ஆனால் ஒரே வருஷத்துல பில்டிங்ல கிராக் வரும், சிமெண்ட் பித்து கொண்டு கிராக் ஆகி கீழே விழுந்து கொண்டிருக்கும். ಆದ್ರೆ ಒಂದೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನಲ್ಲಿ ಬಿರುಕು ಬಿಟ್ಟು ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನ ಸೀಲಿಂಗ್ ಇಂದ ಬೀಳ್ತಾ ಇರ್ತದೆ. அவசரமாக செய்வதனாலே நடப்பது இதுதான். ಅವಸರದಿಂದ ಮಾಡುವ ಕಾರಣದಿಂದ ಮಾಡುವುದಿದೆ. சரியான கலவையிலே சிமெண்ட் பயன்படுத்தாததனால வருகிற காரியம் இதுதான். ಸರಿಯಾದ ಮಿಶ್ರಣದಲ್ಲಿ ಸಿಮೆಂಟ್ ಉಪಯೋಗಿಸದಿರೋದು ಇದರಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்க வேண்டும். ನಾನು ಸಮಾಧಾನದಿಂದ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. தேவன் சரியான நேரத்தில் எல்லா காரியத்தையும் கொண்டு வருவார். ದೇವರು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய குமாரரையும் குமாரத்திகளையும் ஆண்டவர் பொறுமையோடு கூட உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ಆತನು ತನ್ನ ಕುಮಾರರನ್ನು ಕುಮಾರತಿಯರನ್ನು ಸಮಾಧಾನದ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ, அவர் பொறுமையோடு கூட உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ಆತನು ಶಾಂತಿಯಿಂದ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சங்கீதம் 127வது அதிகாரம் 1ஆம் வசனம். ಕೀರ್ತನೆ 100 சங்கீதம் 127வது அதிகாரம் 1ஆம் வசனம். ಕೀರ್ತನೆ 127 1ನೇ ವಾಕ್ಯ, தேவன் கட்டாவிட்டால் ದೇವರು ಕಟ್ಟದಿದ್ದರೆ அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ಕಟ್ಟುವವರು ಪಡುವ ಪ್ರಯಾಸವು ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் தான் தம்முடைய சொந்த கரத்தினாலே கட்டுவார். ಕರ್ತನೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಕರದಿಂದ ಅದನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. தேவன் ஒரு மனிதனை கட்டும்போது ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕಟ್ಟುವಾಗ ஒரு ஆர்க்கிடெக்ட் போன்று அவனை கட்டிக் கொண்டிருக்கிறார். ಒಂದು ಕಟ್ಟಡ ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த பூமி வெறுமையாக இருக்கும்போது இந்த இடத்துல இப்படிப்பட்ட பில்டிங் தான் வரும் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ಆ ಭೂಮಿ ಬರಿದಾಗಿರುವಾಗಲೇ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಂಥ ಕಟ್ಟಡ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மற்ற யாரும் நம்பாத போதே ஆண்டவர் நம்பிக்கொண்டிருந்தார். ಬೇರೆ ಯಾರು ನಂಬದೇ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಕರ್ತನು ಅದನ್ನು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದರು. நீனே உன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைக்காதிருக்கும் போது ஆண்டவர் உன்னை நம்பிக்கொண்டிருந்தார். ನೀನೇ ನಿನ್ನ ಜೀವನದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡದೇ ಇರುವಾಗ ದೇವರು ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னுடைய குடும்பத்தினவர்கள் நம்பாத போது ஆண்டவர் உன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರು ನಿನ್ನ ನಂಬದೇ ಇರುವಾಗ ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದರು. தாவீது ராஜாவாக வருவான் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினர்கள் நம்பவில்லை. ದಾವೀದನು ಅರಸನಾಗಿ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನ ಕುಟುಂಬದವರು ನಂಬಲಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து அவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ಆದರೆ ಕರ್ತನು ಅವನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಅವನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದರು. இரண்டாவது கட்டடம் கட்டக்கூடிய அந்த மேஸ்திரியாக அந்த இன்ஜினியராக இருந்த ஆண்டவர் ஒவ்வொரு கற்களையும் அவரை அடுக்கி வைக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ಕೊಟ್ಟು ಅವನು ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟುವ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮೇಸ್ತ್ರಿಯಾಗಿ ಇದ್ದುಕೊಂಡು ಆತನ ಒಂದೊಂದು ಕಲ್ಲುಗಳಾಗಿ ಜೋಡಿಸುತ್ತಾನೆ. எந்தெந்த நபர்களை எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ಯಾವ ಯಾವ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇಡಬೇಕು ಎಂಬುದು ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆண்டவர் வைப்பார். ಕರ್ತನು ಇಡುತ್ತಾರೆ. ஐயோ இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறதே, நான் போய் அங்க இங்க இருக்கிறது காட்டிலும் நான் அங்க போய் இருந்தா பெட்டரா இருக்கும், நான் அங்க போய் நிப்பேன்னு சொல்லிட்டு நிக்க கூடாது. ಇಲ್ಲಿ ಒಂದು ತೂತಿದೆಯಲ್ಲ, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಇದಕ್ಕಿಂತ ನಾನು ಚೆನ್ನಾಗಿರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳಬಾರದು. அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, ಅದು ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವನವಾಗಿದ್ದರೂ ಸರಿ, அவசரப்படக்கூடாது, ಅವಸರ ಪಡಬಾರದು, பொறுமை இருக்க வேண்டும், ಸಮಾಧಾನ ಇರಬೇಕು. ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? ಒಂದು ಕಥೆ ಇಲ್ಲ. என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது
ನನ್ನ ತಂದೆಯು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ஒரு சபை மூப்பரிடத்திலே ஒரு சபை கிளை சபையை கொடுத்திருந்தார். ಒಂದು ಸಭೆ ಹಿರಿಯರಿಗೆ ಸಭೆಯ ಒಂದು ಬ್ರಾಂಚ್ ಅನ್ನು ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ರು. இந்த சபை ஆராதனை நீ நடத்தி கொண்டிரு. ಈ ಸಭೆ ಆರಾಧನೆಯನ್ನು ನೀನು ನಡೆಸುತ್ತಾ ಇರು. நான் மாசத்துக்கு ஒரு முறை வருகிறேன். ನಾನು ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಸಾರಿ ಬರ್ತೇನೆ. இல்ல ஆக்சுவலா எங்க அப்பா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு இருந்தாங்க. ಆದ್ರೆ ನನ್ನ ತಂದೆಯು ಒಂದೊಂದು ಭಾನುವಾರ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ஆனா இவர் போயிட்டு என்ன பண்ண சொன்னா சபையில எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கூல்ல தான் சபை நடைபெற்று கொண்டிருந்தது. ಆದ್ರೆ ಇವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಆ ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲಾನು ಸರಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ರು. ಆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಒಂದು ಆರಾಧನೆ ನಡೀತಾ ಇತ್ತು. அந்த பெஞ்ச் சேர் பாய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைத்திருக்க வேண்டும். ಆ ಬೆಂಚು ಚಾಪೆ ಮತ್ತು ಆ ಚೇರ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ஏன்னா இவர் பாத்திரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். இவருக்கு ஒரு பிசினஸ் இருந்தது. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಪಾತ್ರೆ ವ್ಯಾಪಾರಿಯಾಗಿದ್ರು, ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಇತ್ತು. ஒரு உதவியாளனாக இருக்கும்படியாக தான் எனக்கு தகப்பனார் அவரை ஊழியத்தில் இணைத்திருந்தார். ಒಂದು ಸಹಾಯಕನಾಗಿ ಇರುವಂತೆಯೇ ಒಂದು ಸೇವೆಯಲ್ಲಿ ಆತನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ರು. அந்த சபையிலே புதிதாக ஒரு கிராமமாக இருந்தபடி அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಇದ್ದದ್ರಿಂದ ಅನೇಕರು ದೇವರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. சில மாதங்களிலே அந்த சபை ஆத்துமாக்களினால நிரம்ப ஆரம்பித்தது. ಕೆಲವು ತಿಂಗಳುಗಳಲ್ಲಿಯೇ ಅವನ ಸಭೆಯು ಆತ್ಮಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿತ್ತು. இந்த பிரதருக்கு ஒரு ஆசை, ಈ ಬ್ರದರಿಗೆ ಒಂದು ಆಸೆ, இந்த சபையை நானே நடத்த வேண்டும், ಈ ಸಭೆಯನ್ನು ನಾನೇ ನಡೆಸಬೇಕು என்று சொல்லி அவருக்குள்ளாக ஒரு ஆசை வந்தது. ಎಂಬುದಾಗಿ ಅವರೊಳಗೆ ಒಂದು ಆಸೆ ಬಂತು. அப்படி ஆசை வந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? ಆಸೆ ಬಂದಾಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು? என்னுடைய தகப்பனார் இடத்துல வந்து பேசி இருக்க வேண்டும். ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಮಾತಾಡಬೇಕು. பாஸ்டர், எனக்கு இது மாதிரி ஆசை ஆண்டவர் கொடுக்கிறார். ಪಾಸ್ಟರ್, ನನಗೆ ಇಂಥ ಆಸೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ಇದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. எப்படி எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. ಹೇಗೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆசை இருக்கிறது, ಆಸೆ ಇದೆ என்று சொல்லி செய்திருக்க வேண்டும். ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮಾಡಿರಬೇಕು. ஆனால் இந்த நபர் என்ன செய்தார் தெரியுங்களா? ಆದ್ರೆ ಈ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? சாட்சி டைம் இருக்குள்ள சபையில சர்ச்ல ಸಾಕ್ಷಿ ಸಮಯದ ಸಭೆಯಲ್ಲಿ அந்த டைம்ல எழுந்திருச்சு நின்னு ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು, எனக்கு இந்த சபையை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், ನನಗೆ ಈ ಸಭೆಯನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ஆண்டவர் என்னை நடத்தும்படியாக சொல்லி இருக்கிறார், ದೇವರು ನಡೆಸುವಂತೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, வருகிற வாரம் முழு முதல்ல இருந்து நான் தான் இந்த சபையை நடத்த போகிறேன் என்று சொல்லி எல்லோருக்கும் முன்பதாக அறிவிப்பாக சொல்லிவிட்டார். ಬರುವ ವಾರದಿಂದ ಈ ಸಭೆಯನ್ನು ನಾನೇ ನಡೆಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಸಹ ಅವರು ಹೇಳಿದರು. என்னுடைய தகப்பனார் தான் கால்களிலே நடந்து சைக்கிளில போய் சுவிசேஷம் சொல்லி இந்த சபையை உருவாக்கி இருந்தார். ನನ್ನ ತಂದೆಯೇ ಕಾಲಲ್ಲಿ ನಡೆದು ಸೈಕಲ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿದರು. ஆனால் இவர் அந்த பொசிஷனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்தில் பேசவில்லை. ಆದ್ರೆ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅವರು ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. எனக்கு 10 அல்லது 12 வயது தான் இருக்கும். ನನಗೆ 10 ಇಲ್ಲದೆ 12 ವರ್ಷ ವಯಸ್ಸಾಗಿ ಇದ್ದಿರಬೇಕು. நான் அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದೇನೆ. அவர் நின்று பேசினது எனக்கு இன்ற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ಅವರು ನಿಂತು ಮಾತನಾಡಿದ್ದು ಈ ದಿನದವರೆಗೂ ನನಗೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. என்னுடைய தகப்பனார் என்ன செய்தார் தெரியுமா? ನನ್ನ ತಂದೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? ஆராதனை முடிந்த பிறகு ಆರಾಧನೆ ಮುಗಿದ ನಂತರ அவரை கட்டி அணைத்து ಅವರನ್ನು ಕಟ್ಟಿ ಅಪ್ಪಿಕೊಂಡು அவருக்கு முத்தம் செய்து ಅವರಿಗೆ ಮುತ್ತಿನಿಟ್ಟು ஜெபம் பண்ணி ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ அபிஷேகம் பண்ணி அந்த சபையை அவரிடத்தில் கொடுத்து விட்டார். ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಆ ಸಭೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அந்த நபர் மீண்டும் என்னுடைய தகப்பனை கட்டிப்பிடிக்கவில்லை. ಆ ವ್ಯಕ್ತಿಯು ಮತ್ತೆ ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಅಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சென்றார், ಹೋದರು. ஊழியம் சில நாட்கள் நடந்தது. ಸೇವೆಯು ಕೆಲವು ದಿನಗಳು ನಡೆಯಿತು. சில நாட்களிலே தன்னுடைய குடும்பத்தினரை அடித்து ஊருக்கே துரத்தி விட்டிருந்தார். ಕೆಲವು ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರ ಕುಟುಂಬದವರೇ ಹೊಡೆದು ಊರಿಂದ ಹೊರಗೆ ಹಾಕಿದರು. அவருடைய சாட்சி கெட்டு போனது. ಅವರ ಸಾಕ್ಷಿಯು ಕೆಟ್ಟು ಹೋಯಿತು. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? ನಾನು ಏನ್ ಹೇಳಲು ಬರ್ತೇನೆ? ஆண்டவர் உன்னுடைய சபையிலே என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பு மாத்திரம் உண்மையமாக உத்தமமாக செய்து கொண்டிரு. ದೇವರು ಸಭೆಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದನ್ನು ನಿಜವಾಗಿಯೂ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇರು. ஆண்டவர் இருதயத்துல பாரத்தை கொடுத்தான்னு சொன்னா முதலாவது வந்து பாஸ்டர்ட்ட வந்து அதை தெரிவிக்க வேண்டும். ಆ ಒಂದು ಭಾರವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಾದ್ರೆ ಮೊದಲು ನೀವು ಬಂದು ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು. அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி போதகர் உங்களுக்கு கரெக்டான ஆலோசனைகளை கொடுப்பார். ಅದನ್ನು ಹೇಗೆ ಕೈಯಾಳಬೇಕು ಎಂಬುದನ್ನು ಬೋಧಕರು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி துணிகரமாக நீங்கள் சில காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ನನಗೂ ಅಧಿಕಾರ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿ ಆ ಕಾರ್ಯ ಮಾಡಲು ಹೋದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಫಲವಿದೆ. ஆமாவா இல்லையா?
ಹೌದು ತಾನೆ. இதெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். ಇದೆಲ್ಲವನ್ನು ನಾನು ಅನುಭವಿಸಿದ್ದೇನೆ. ஆண்டவர் சில கோடை கிழித்திருப்பாருன்னு சொன்னா அந்த கோடை தாண்டக்கூடாது. ದೇವರು ಒಂದು ಗೆರೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಗೆರೆಯನ್ನು ದಾಟಬಾರದು. எத்தனை முறை தாவீதுக்கு சவுலை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தார். ಎಷ್ಟು ಸಾರಿ ಕರ್ತನು ಸೌಲನಿಗೆ ದಾವೀದನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ರು. சவுலை அவனால் முடித்திருக்க முடியும். ಸೌಲನನ್ನು ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ಅವನಿಂದ ಆಗ್ತಿತ್ತು. எப்ப கேப் கிடைக்கும் அந்த கேப்ல எல்லாம் போயிட்டு நம்ம ஒரு ஃபிட்டிங் வைத்து விடலாம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ಯಾವಾಗೆಲ್ಲ ಗ್ಯಾಪ್ ಸಿಗ್ತದೋ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಫಿಟ್ಟಿಂಗ್ ಇಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೇವೆ. அப்படிப்பட்ட அழைப்பிற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. ಅಂತ ಒಂದು ಮುಚ್ಚುವಿಕೆಗಾಗಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ಸಮಾಧಾನ ಪಡಿಸುವವರು ಭಾಗ್ಯವಂತರು. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக இருக்கும்படியால் நாமும் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಕಟ್ಟುವುದರಿಂದ ನಾವು ಸಹ ಕಟ್ಟುವವರಾಗಿ ಇರಬೇಕು. தேவன் நம்மை நாட்டுகிறவராக இருக்கிறபடியால் மற்றவர்களும் நாட்டப்படுவதற்கு நாம் ஏதுவானவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆಡುವವರಾಗಿರುವುದರಿಂದ ನಾವು ಸಹ ಜೀವನದಲ್ಲಿ ನೆಡುವವರಾಗಿ ಇರಬೇಕು. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது போல அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರುವ ಹಾಗೆ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದೆ. நாம் எப்படி பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை தேடுகிறோமோ அப்படிதான் அவர்களும் ஆண்டவரை தேடுகிறார்கள். ನಾವು ಹೇಗೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತೇವೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಸಹ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. நம்மை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாரோ அதே போலதான் ஆண்டவர் அவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ದೇವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸಹ ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. நமக்குள்ளாக ஆண்டவருடைய அடையாளம் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் ஆண்டவருடைய அடையாளம் அவர்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. ನಮ್ಮೊಳಗೆ ದೇವರ ಗುರುತು ಹೇಗೆ ಇದೆಯೋ ಅವರ ಮೇಲೆಯೂ ದೇವರ ಗುರುತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿದೆ. ஆண்டவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ಕರ್ತನು ಕಟ್ಟುವ ಕರ್ತನಾಗಿದ್ದಾರೆ. மூன்றாவது காரியம், ಮೂರನೇ ಒಂದು ಕಾರ್ಯ, குயவன் கையில் இருக்கக்கூடிய பானை போல ஆண்டவர் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறார். ಒಂದು ಕುಂಬಾರನ ಕೈಯಲ್ಲಿರುವ ಒಂದು ಪಾತ್ರೆಯಾಗಿ ಆತನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறார். ಆತನು ಪಾತ್ರೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. அது சரியாக உருவாக்கவில்லை என்று சொன்னால் அதை தூக்கி வீசி விடுவதில்லை. ಅದು ಸರಿಯಾಗಿ ರೂಪಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ತೆಗೆದು ಹಾಕುವುದಿಲ್ಲ. அதை மீண்டுமாக வணைகிறார். ಅದನ್ನು ಮತ್ತೆ ರೂಪಿಸುತ್ತಾನೆ. அது பரிபூர்ண படுகிற வரைக்கும் ஆண்டவர் அதை வணைந்து கொண்டிருக்கிறார். ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾಗುವವರೆಗೂ ದೇವರು ಅದನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதுதான் ஆண்டவருடைய செய்கை. ಅದೇನೆ ದೇವರ ಒಂದು ಕ್ರಿಯೆ. நாம சில நேரத்துல என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்து நாம் சூசைடுக்கு நேராக சில நேரம் சென்று விடலாம். ನಾವು ಕೆಲವು ವೇಳೆ ನಮ್ಮ ಜೀವನ ಮುಗಿಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಸೂಸೈಡ್ ಕಡೆಗೆ ಹೋಗಬಹುದು. ஆனால் ஆண்டவர் சூசைடுக்கு நேராக நடத்துவதில்லை. ಆದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಸೂಸೈಡ್ ಕಡೆಗೆ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. ஒரு புதிய அடையாளம், ಹೊಸ ಒಂದು ಗುರುತು, ஒரு புதிய மனிதன், ಒಂದು ಹೊಸ ಮನುಷ್ಯ, ஒரு புதிய மனிதனாக ஆண்டவர் உங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ಒಬ್ಬ ಹೊಸ ಮನುಷ್ಯನಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. நீங்கள் மரிக்க வேண்டும் என்னக்கூடிய சிந்தனை உங்களுக்குள்ளாக வரும்போது மரிக்க வேண்டியது நீங்கள் அல்ல, உங்களுடைய சிந்தனை மரிக்க வேண்டும். ನೀವು ಮರಣ ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಬಯಸುವ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರುವಾಗ ಮರಣ ಹೊಂದುವುದು ನೀವಲ್ಲ, ಒಂದು ಆಲೋಚನೆ, அந்த சிந்தனை தான் உங்களுக்குள்ளாக மரிக்க வேண்டும். ಆ ಆಲೋಚನೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಮರಣ ಹೊಂದಬೇಕು. பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைக்க வேண்டும். ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು ನೀತಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும்போது நீங்க எங்களிடத்துல ஃபோன் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளை சொல்லுவோம். ಆ ರೀತಿ ಆಲೋಚನೆ ಬರುವಾಗ ನೀವು ನಮಗೆ ಫೋನ್ ಮಾಡಬಹುದು, ನಾವು ನಿಮಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತೇವೆ. அநேகர் இடத்துல பேசும்போது ಆ ದಿನ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಮಾತನಾಡುವಾಗ அவர் சொல்லுகிறார், நான் எப்படி ஏன் நான் உங்களிடத்துல பேசுறேன் என்று சொல்லி தெரியாது. ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆனா ஆண்டவர் தான் என்ன அவங்கள்ட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பிரதர். ಆದ್ರೆ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. சபையில மாத்திரமல்ல, என்னுடைய ஆபீஸ்லயும் அநேகர் பேசும்போது இப்படிதான் சொல்லுவார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆಫೀಸಲ್ಲಿ ಮಾತನಾಡೋರು ಸಹ ಅನೇಕರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ. அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ಅವರ ಜೀವನವು ಮಾರ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுவதை நாம் இருக்கிறோம். ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಸಹ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. கடைசியாக ஒரு தோட்டக்காரனாக ஆண்டவர் நம்மை ஒரு மரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ಕಡೆಯದಾಗಿ ಒಬ್ಬ ತೋಟಗಾರನಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தோட்டத்திற்குள்ள ஒரு தோட்டக்காரன் வரும்போது ತೋಟದೊಳಗೆ ಒಬ್ಬ ತೋಟಗಾರನ ಬರುವಾಗ என்னெல்லாம் எடுத்துட்டு போவாங்க? ಏನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ? பதில் சொல்லி பார்ப்போம். ಉತ್ತರ ಹೇಳಿ ನೋಡೋಣ. என்ன எடுத்துட்டு போவாங்க? ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஓகே, அறுவடை செய்யும் போது அறுவடைக்கு தேவையான கத்தியை எடுத்துட்டு போவாங்க.
ಅವನು ಕೊಯ್ಯುವ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಯ್ಯೋದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. களை எடுக்கும் போது களை எடுப்பதற்கு தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு போவார்கள். ಆ ಕಳೆಗಳನ್ನು ತೆಗೆಯುವಾಗ ಅದನ್ನು ತೆಗೆಯೋದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಉಪಕರಣಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஆமாவா இல்லையா? ಹೋಗ್ತಾನೆ. மண்வெட்டி என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ಅದನ್ನು ಗುದ್ದಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. களப்பத்தி என்று சொல்லிட்டு இன்னும் ஒரு சின்ன மண்வெட்டி மாதிரி இருக்கும். ಕಳೆಯನ್ನು ತೆಗೆಯುವುದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಣ್ಣ ಮಣ್ಣಿನ ತೆಗೆಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. அப்புறம் அந்த அருவா, அந்த நெல் அறுவடை பண்ணுவதற்கு ஒரு அருவா. ಆ ಒಂದು ಭತ್ತವನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕತ್ತಿ. இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தோட்டத்துக்குள்ளாக அந்த ತೋಟக்காரர் பிரவேசிக்கும் போது ಇವೆಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ತೋಟದೊಳಗೆ ತೋಟಗಾರನು ಹೋಗುವಾಗ செடிகளுக்கெல்லாம் பயம் ஏற்படுமா? ಆ ಒಂದು ಗಿಡಗಳಿಗೆಲ್ಲ ಭಯ ಉಂಟಾಗ್ತದ? ஏன்? ಯಾಕೆ? இவன் எதை செய்தாலும் என்னுடைய நன்மைக்காக தான் செய்வான். ಇವನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ನನ್ನ ಒಳ್ಳೇದಕ್ಕಾಗಿ ಅವನು ಮಾಡ್ತಾನೆ. அறுவடை ரொம்ப நேரம் விட்டு இருந்ததுன்னா அது வேஸ்டா தான் போகும். ಆ ಸುಗ್ಗಿಯನ್ನ ಅದು ತುಂಬಾ ದಿವಸ ಬಿಟ್ರೆ ಅದು ವೇಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗ್ತದೆ. என்ன வெட்டுறான்னு சொன்னா அது அறுவடை செய்வதற்காக தான். ನನ್ನನ್ನು ಕಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದು ಸುಗ್ಗಿಗಾಗಿ. என்னை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை வெட்டுகிறான்னு சொன்னால் நான் மேம்படுவதற்காக தான். ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕತ್ತರಿಸುವುದಾದ್ರೆ ನಾನು ಮೇಲಾಗುವುದಕ್ಕಾಗಿ. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்ய வேண்டும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಬೇಕು. நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ನಾವು ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது ಅಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುವಲ್ಲ. விட்டு கொடுக்க வேண்டும். ನಾವು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು. சில நேரத்துல நமக்கு புரியாது ஏன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி புரியாது. ಕೆಲವು ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ತಿಳಿಯೋದಿಲ್ಲ ಏನು ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கே பேஷன்ஸ் இல்ல, ஆண்டவருக்கு ஏன் இவ்வளவு பேஷன்ஸ் இருக்கிறது? ನನಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಸಮಾಧಾನ ಇದೆ? ஆண்டவர் இருந்தான்னு சொன்னா உங்க வாழ்க்கைக்குள்ள சமாதானம் இருக்கும். ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇರ್ತದೆ. சமாதானம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் இல்லை என்று சொல்லி அர்த்தம். ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. சில நேரத்துல எனக்கு சோதனை நிறைய வருது பிரதர். ಕೆಲವು ವೇಳೆಗಳಲ್ಲಿ ಶೋಧನೆ ನನಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಬರ್ತದೆ ಬ್ರದರ್. ஆண்டவர் எனக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ದೇವರು ನನ್ನೊಳಗೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನಿಸ್ತದೆ. அதனால எனக்கு நிறைய சோதனை வருது. ಅದರಿಂದಲೇ ನನಗೆ ತುಂಬಾ ಶೋಧನೆ ಬರ್ತದೆ. டெம்ப்டேஷன், தவறு செய்வதற்கு டெம்ப்டேஷன் நிறைய வருது பிரதர். ತಪ್ಪು ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಶೋಧನೆ ಬರ್ತದೆ ಬ್ರದರ್. கனவுல வருது, நான் நடந்து போகும்போது வருது, மத்தவங்கள்ட்ட பேசும்போது வருது. ಕನಸಿನಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಮತ್ತು ಬೇರೆ ನೋಡುವಾಗ ಬರ್ತದೆ, ನಡೆದು ಹೋಗುವಾಗ ಬರ್ತದೆ. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல பிரதர். ನನ್ನೊಳಗೆ ಆತ್ಮನು ಇದ್ದಾನೋ ಇಲ್ಲವೋ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರದರ್. இந்த கேள்வி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? ಈ ಪ್ರಶ್ನೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬಂದಿದೆ? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கேள்வி வரும். ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ರೀತಿ ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತದೆ. நான் பதில் சொல்லுகிறேன். ನಾನು ಉತ್ತರ ಹೇಳ್ತೇನೆ. என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சோதனை வருகிறது என்பதை நீங்கள் கண்டடைகிறீர்களோ, ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶೋಧನೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕಂಡುಕೊಳ್ತೀರೋ அதே பரிசுத்த ஆவியானவருடைய வேலைதான். ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೆಲಸವೇ. சோதனைகளை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். ಶೋಧನೆಗಳನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர்கள் தான் அந்த சோதனை என்று சொல்லி தெரியாமல் அதில் விழுந்து ஊழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಇಲ್ಲದವರೇ ಆ ಶೋಧನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೆ ಬಿದ್ದು ಅದರಲ್ಲೇ ಬೀಳ್ತು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆண்டவருடைய வாழ்க்கையில சோதனை வருகிறது என்பதை காண்பிக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶೋಧನೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. அவர் மேற்கொள்வதற்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ಅದನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೂ ಕರ್ತನು ಬಲ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த பூமியிலே உன்னை உருவாகுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕರ್ತನು ತಿಳಿದಿದ್ದಾರೆ. உன் தாயின் கருவிலே உருவாக்கும் போது ಆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕರ್ತನು ನಿನ್ನ ಆಡ್ತಿದ್ದಾನೆ. நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கட்டிக்கொண்டிருக்கிறார். ದೇವರು ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை கட்டிக்கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿಯೂ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்மிடத்தில் ஒரு கனிகளை உருவாக்குவதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಫಲಗಳು ಉಂಟಾಗುವ ಹಾಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட தேவன் உங்களை கட்டும்படியாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ಅಂತಹ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವಂತೆ ನೀವು ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು. அவர் எப்படி பொறுமையுடன் கட்டிக்கொண்டிருக்கிறாரோ ಆತನು ಹೇಗೆ ಶಾಂತ ರೀತಿಯಿಂದ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ அதே போல பொறுமையுடன் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும்.
ಅದೇ ರೀತಿಯಿಂದ ಶಾಂತಿಯಾಗಿ ನೀವು ಅವರು இந்த ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. மத்தியான வேளையில நீங்க யோசித்து பாருங்கள். ಈ ಮಧ್ಯಾಹ್ನದ ವೇಳೆ ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ, உங்களுடைய சூழ்நிலையில எத்தனை முறை நீங்கள் பொறுமை இழந்திருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஆண்டவர் சீக்கிரமாக செய்யும், ದೇವರು ಬೇಗನೆ ಮಾಡುವುದು, சீக்கிரமாக செய்யும், ಬೇಗನೆ ಮಾಡುವುದು, இன்றைக்கு செய்யும், ಈ ದಿನವೇ ಮಾಡುವುದು, நாளைக்கு செய்யும் ನಾಳೆನೇ ಮಾಡುವುದು என்று சொல்லி எத்தனை முறை நாம் கேட்டிருக்கிறோம். ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ಆದರೆ ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತು ஒவ்வொரு ப்ராசஸும் எவ்வளவு நாட்கள் எடுக்கும் என்று சொல்லி. ಒಂದೊಂದು ಕೆಲಸಗಳು ಎಷ್ಟು ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ತದೆ. ஒருவேளை நீங்க அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಅವಸರ ಪಟ್ಟಿರುವುದಾದರೆ God will have to tear you down and rebuild you again. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹರಿದು ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವನಾಗಿದ್ದಾನೆ. அது இன்னும் டிலே ஆகிடும். ಅದು ಇನ್ನೂ ಸಹ ಹೆಚ್ಚಾಗಿ ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. வாழ்க்கையில நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் வீணாக போவதில்லை. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಂಡ ಒಂದೊಂದು ಪಾಠವು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. பசி, பட்டினி, பணம் இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நீங்கள் மறக்க கூடாது. ಹಸಿವು ಮತ್ತು ಹಣವಿಲ್ಲದ ಸಮಸ್ಯೆಗಳು ನಿಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟ ಪಾಠವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுதுதான் பணம் ஏராளமாக வரும்போது அது எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ಆವಾಗಲೇ ನೀವು ಹಣವು ಹೇರಳವಾಗಿ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಖರ್ಚು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ತೀರಿ. ஆமாவா இல்லைங்களா? ಹೌದಾ ಇಲ್ವೋ? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நாம் மறக்கவே கூடாது. ದೇವರು ಹೇಳಿಕೊಡುವ ಪಾಠಗಳನ್ನು ನಾವು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು, பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಸಮಾಧಾನ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. தேவன் உங்களை உயர்த்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ. தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அந்த பொறுப்பை மாத்திரம் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக நீங்கள் செய்ய வேண்டும். ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಡುವಾಗ ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಮಾಡಬೇಕು. அவசரப்படக்கூடாது. ಅವಸರ ಪಡಬಾರದು. போத்திபார் வீட்டில் இருக்கும்போது யோசேப்புக்கு போத்திபாருக்கு இணையாக அவருடைய மனைவி எடுத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ಪೋತಿಫರ ಮನೆಗೆ ಯೋಸೇಫನು ಇರುವಾಗ ಪೋತಿಫರಿಗೆ ಸಮಾನವಾಗಿ ಅವನ ಹೆಂಡತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿತ್ತು. வாய்ப்பு இருந்துச்சா இல்லைங்களா? ಅವಕಾಶ ಇತ್ತ ಇಲ್ಲವೋ? ஆனால் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. ಆದ್ರೆ ಅವನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆண்டவர் அவனை அந்த பொறுப்புக்காக ஆண்டவர் அவனை அழைக்கவில்லை. ದೇವರು ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಗಾಗಿ ಅವನನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. அன்றைக்கு அவன் ஒரு அங்கி இழந்தான். ಆ ದಿನ ಅವನು ಒಂದು ಅಂಗಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. ஆனால் அங்கீகாரம் நிறைந்த அங்கி ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு ஒன்று ஏற்படுத்தி வைத்திருந்தார். ಆದ್ರೆ ಅಂಗೀಕಾರದಿಂದ ತುಂಬಿದ ಒಂದು ಅಂಗಿಯನ್ನು ದೇವರು ಆಗಾಗಲೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದರು. கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம் பிரதர் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ಸಿಕ್ಕಿದ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತೇನೆ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ உங்களுக்கு என்று ಅನ್ಕೊಳ್ಳಿ. வைத்திருக்கிற காரியம் வரும். ನಿಮಗೆಂದು ಇಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯ அதை ಬರುತ್ತದೆ. யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ಅದನ್ನು ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய காரியம். ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತಹ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯ. நம் கண்களை மூடி ஆண்டுடைய சன்னிதானத்தில் எழுந்து நிற்கலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಡನೆ நீங்கள் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ನೀವು ಬಲಪಡಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮೊಡನೆ நீங்கள் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ನೀವು ಬಲಪಡಬೇಕು, ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ದೇವರು உங்களுடைய ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இருதயம் கசப்பினால் மாத்திரமல்ல, ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಹಿಯಿಂದ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, வெறுப்பினாலும் நிறைந்திருக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ನೀವು ಅದು ಅಸೂಯೆಯೊಂದಿಗೂ ಇರಬಾರದೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. உங்களுடைய இருதயம் சமாதானத்தால் நிரம்பி இருக்க வேண்டும், ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬಿರಬೇಕು, சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும், ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿರಬೇಕು, ஆண்டவரால் நிரம்பி இருக்க வேண்டும். ಕರ್ತನಿಂದ ತುಂಬಿರಬೇಕು. அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ಕೃಪೆಯು ದಯೆಯುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ இந்த ತಂದೆ, அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಈ ಸುಂದರವಾದ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ நீர் ಸ್ತೋತ್ರ. கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ನೀನು ಕೊಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நாங்கள் பொறுமையுடன் ஓடுவதற்கு நீர் கிருபை தாரும். ನಾವು ಸಮಾಧಾನದಿಂದ ಓಡುವುದಕ್ಕೆ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು. இளைய குமாரனை கண்டு நாங்கள் வெறிச்சலடை போவதில்லை. ಅವನು ಸಣ್ಣ ಮಗನನ್ನು ನೋಡಿ ನಾವು ಮುರಿಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எங்களுடைய கிளைகள் சிலவற்றை நீங்கள் வெட்டும் போது நாங்கள் பயப்படைய போக தேவையில்லை. ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಕೆಲವು ಕೊಂಬೆಗಳನ್ನು ನೀವು ಕತ್ತರಿಸುವಾಗ ನಾವು ಭಯಪಡುವುದೇ ಇಲ್ಲ. நாங்கள் வளர்வதற்கும் உம்மோடு இணைந்திருப்பதற்கும் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಸಿರುವುದಕ್ಕೂ ಬೆಳೆಯೋದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ನೀವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. நாங்கள் தொடர்ந்து உமக்காக கனி கொடுப்போம். ನಾವು ಮುಂದೆಯೂ ಸಹ ನಿಮಗಾಗಿ ಆ ಫಲಗಳನ್ನು தொடர்ந்து ಕೊಡ್ತೇವೆ. உமக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ಮುಂದೆಯೂ ಸಹ ನಿನಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ உம்முடைய ಇರ್ತೇವೆ. நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். ನಿನ್ನ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್.